ஜெபம் நடப்போம். துதிகளின் மத்தியிலே வாசமாய் இருக்கின்ற எங்கள் அன்பின் பரமபிதாவே, கிருபையாக எங்களை தந்திருக்கின்ற இந்த மனமகிழ்ச்சியான நாளுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகின்றோம். இது கர்த்தர் உண்டு பண்ணின நாள், இதிலே கழுகுந்து மகிழ கடவும் என்ற வேத வசனப்படி ஈவாக தந்திருக்கின்ற நாளிலே நம்மளுடைய பரிசுத்த ஆலயத்தை ஒருமனப்பட்டவர்களாக கூடி ஜெபிக்கும்படியாக, உம்மை ஆராதிக்கும்படியாக, உம்முடைய நாமத்தை புகழ்ந்து போற்றும்படியாக, உம்முடைய பரிசுத்த பந்தியிலே பங்கு பெறும்படியாக நாங்கள் கூடி வந்திருக்கின்றோம். புதிய தெய்வமாக எங்கள் மத்தியிலே பிரசன்னமாயும் நாங்கள் உம்மை ஆவியோடும் உண்மையோடும் தொடர்ந்து சேவைக்கு எங்கள் உதவி செய்யும். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஆராதனைக்கு ஆயத்தமாக நாம் யாவரும் எழுந்து நின்று ஆராதனை கீதங்கள் 405, இருநூற்றாண்டு கீதம் 5, பாமாலை 9. ஆராதனை கீதங்கள் 405, இருநூற்றாண்டு கீதம் 5, பாமாலை 9. பூலோகத்தாரை யாவரும் கர்த்தாவில் களிகூறுங்கள். எல்லா இதயங்களையும் எல்லா விருப்பங்களையும் எல்லா ரகசியங்களும் அகந்திருக்கின்ற சர்வவல்லமையுள்ள தேவனே, நாங்கள் தேவனிடத்தில் பரிபூரணமாய் அன்பு கூறவும், உமது பரிசுத்த நாமத்தை உத்தமமாய் மகிமைப்படுத்தவும், உமது பரிசுத்த ஆவியின் ஏவுதலால் எங்கள் இதயத்தின் சிந்தனைகளை சுத்தம் பண்ணியவர்கள் எங்கள் கர்த்தராகிய கிறிஸ்துவின் மூலமாய்
வேண்டிக் கொள்கிறோம். நம்முடைய தேவனாகிய கர்த்தர் ஒருவரே கர்த்தர். உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இதயத்தோடும் உன் முழு ஆத்மாவோடும் உன் முழு மனதோடும் உன் முழு பலத்தோடும் அன்பு கூர்வாய் என்பதே பிரதான கற்பனை. இதற்கு ஒப்பாயிருக்கிற இரண்டாம் கற்பனை என்னவென்றால், உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல் பிறனிடத்திலும் அன்பு கூர்வாய் என்பதே. இவைகளிலும் பெரிய கற்பனை வேறு ஒன்றுமில்லை. இவை இரண்டு கற்பனையிலும் நியாய பிரமாண முழுமையும் தீர்க்க தரிசனங்களும் அடங்கியிருக்கிறது என்பதே. உத்தம மனசாபத்தோடும் விசுவாசத்தோடும் அவர்களிடத்தில் கிட்டிச் செல்வதற்காக தேவனுடைய கிருபையை தேடி முழங்கால் படியிட்டு மௌனமாக நம்மை நாமே சோதித்தறிவோமாக. ஜெபம் பண்ண கடவோம். உங்கள் பாவங்களை நிமித்தமுடைய இதயத்தோடு உண்மையாய் மனசாரப்பட்டு பிறரிடத்தில் அன்பும் சிநேகமுமாய் இருந்து இனி தேவனுடைய கற்பனைகளை கைக்கொண்டு புதிதாக்கப்பட்டவர்களாய் வடை பரிசுத்தமாக நடப்போம் என்ற தீர்மானத்தை நீங்கள் நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் சர்வ வல்லமையுள்ள தேவனோடு ஒப்புரவாகும்படி மறுபடியும் உங்கள் பாவங்களை மனத்தாழ்மையாய் அறிக்கையிடுங்கள். யாவும் இணைந்து சொல்லுவோம். பரமபிதாவே, இயேசு கிறிஸ்துவின் பாவங்கள் எல்லாவற்றையும் மன்னியும் பரிசுத்தாவியானவரை சுத்திகரித்து மனசாட்சியை வைத்திருக்கிறோம். உங்களுடைய பரிசுத்தமானது உண்டாகும்படி நம்ம புதிய ஜீவனுள்ளவர்களால் உமக்கு ஊழியம் செய்யத்தக்கதாக மற்றவர்களுக்கு மன்னிக்க உதவி புரிகிறோம். ஆமென். இயேசு கிறிஸ்துவின் மூலமாக தமது உண்மையாய் மனதினுடைய யாவுக்கு மகளப்படுகின்ற கிருபை நிறைந்த தேவ வசனங்களை கேளுங்கள். வருத்தப்பட்டு வாக சுமக்கின்றவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். தேவன் தம்முடைய ஒரே பேரான விசுவாசிக்கும் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தர்களை இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து இயேசு உலகத்தில் வந்தார் என்ற வார்த்தை உண்மையும் எல்லா அங்கீகரிப்பும் பார்த்ததுமானது. ஒருவன் பாவம் செய்வானானால் நீதிபதியாகிய இயேசு கிறிஸ்து நமக்காக பிதாவிடத்தில் பகிர்ந்து பேசுகின்றவராக இருக்கிறார். நம்முடைய பாவங்களை நிவர்த்தி செய்கிற கிருபாதரவளே அவரே. நம்முடைய பரமபிதாவாகிய சர்வ வல்லமையுள்ள தேவன் உத்தம மனசாபத்தோடு உண்மையான விசுவாசத்தோடும் தம்மிடத்தில் மனம் திரும்பி தங்கள் சகோதர சகோதரி குற்றங்களை மன்னிக்கிற யாவுக்கும் பாவ மன்னிப்பு அருள் செய்யும் நிமித்தமாய் வாக்குத்தத்தம் செய்திருக்கிறார். அவர் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நிமித்தம் உங்களுக்கு இறங்கி உங்கள்
பாவங்கள் எல்லாவற்றையும் மன்னித்து அவைகளில் நின்று உங்களை விடுதலையாக்கி சகல நன்மையிலும் உங்களை உறுதிப்படுத்தி நிலைநிறுத்தி உங்களது ஜீவகரை சேர்ப்பாராக. எங்களை படைத்து பாதுகாக்கின்ற பரிசுத்த பிதாவை உம்மை போற்றுகின்றோம். எங்களுக்காக ஜீவனை தந்து எங்களை மீட்ட ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை உம்மை ஸ்தோத்திரிக்கின்றோம். எங்களுக்குள் வாசம் பண்ணி நாங்கள் நடக்க வேண்டிய பாதை எங்களுக்கு காட்டுகின்ற பரிசுத்த ஆவியானவரை உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். துதியேகவே உம்மை வாழ்த்தி வணங்குகின்றோம். ஒருவகையில் மூவகாகவும் மூவகையில் ஒருவகாகவும் தேவகை இணைந்திருப்பது போல நாங்களும் அன்பினால் இணைந்திருக்கவும் ஐக்கியத்தில் நிலைத்திருக்கவும் கிருபை தந்தர வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் மிகுந்த மனத்தாழ்மையோடு வேண்டிக் கொள்கிறோம். உட்கார்கள், வேறுபாடுகள் வாசிக்க கேட்போம். வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட நிருபப்பகுதி அப்போஸ்தலனாகிய யோவான் எழுதின முதலாம் நிருபம் 5ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் முதல் 8ஆம் வசனம் வரை அடங்கியிருக்கிற தேவனுடைய வார்த்தையை சொல்கிறேன். 1 யோவான் 5ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் முதல். இயேசுவானவரை கிறிஸ்து என்று விசுவாசிக்கிற எவனும் தேவனால் பிறந்திருக்கிறான். பிறப்பித்தவரிடத்தில் அன்பு கூறுகிற எவனும் அவரால் பிறக்கப்பட்டவனிடத்திலும் அன்பு கூறுகிறான். நாம் தேவனிடத்தில் அன்பு கூர்ந்து அவருடைய கற்பனைகளை கைக்கொள்ளும் போது தேவனுடைய பிள்ளைகளிடத்தில் அன்பு கூறுகிறோம் என்று அறிந்து கொள்கிறோம். நாம் தேவனுடைய கற்பனைகளை கைக்கொள்வதே அவரிடத்தில் அன்பு கூறுவதுதான். அவருடைய கற்பனைகள் பாரமானவைகளும் அல்ல. தேவனால் பிறப்பதெல்லாம் உலகத்தை ஜெயிக்கும். நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். இயேசுவானவர் தேவனுடைய குமாரன் என்று விசுவாசிக்கிறவனை அன்றி உலகத்தை ஜெயிக்கிறவன் யார்? இயேசு கிறிஸ்துவாகிய இவரே ஜலத்தினால் இரத்தத்தினால் வந்தவர். ஜலத்தினால் மாத்திரமல்ல, ஜலத்தினால் இரத்தத்தினால் வந்தவர் ஆவியானவர். சத்தியமாகையால் ஆவியானவரை சாட்சி கொடுக்கிறவர். பரலோகத்தில் சாட்சியிடுகிறவர்கள் மூவர், பிதா, வார்த்தை, பரிசுத்த ஆவி என்பவர்களே. இம்மூவரும் ஒன்றாக இருக்கிறார்கள். பூலோகத்திலே சாட்சியிடுகிறவர்கள் 3, ஆவி, ஜலம், இரத்தம் என்பவைகளே. இம்மூன்றும் ஒருமைப்பட்டிருக்கிறது என்பது வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட நிருபப்பகுதி வாசித்தாயிற்று. பரிசுத்த சுவிசேஷ வேத பகுதிக்காக அவர் எழுதி நிற்போம். பரிசுத்த சுவிசேஷ வேத பகுதி பரிசுத்த மார்க்கு என்பவர் எழுதின நற்செய்தி நூல் 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் முதல் அடங்கிய தேவனுடைய வார்த்தையை கேளுங்கள். சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் முதல். தேவனுடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவினுடைய சுவிசேஷத்தின் ஆரம்பம். இதோ நான் என் தூதனை உமக்கு முன்பாக அனுப்புகிறேன். அவன் உமக்கு முன்னே போய் உமக்கு வழியை ஆயத்தம் பண்ணுவான் என்றும், கர்த்தருக்கு வழியை ஆயத்தப்படுத்துங்கள், அவருக்கு பாதைகளை செவ்வை பண்ணுங்கள் என்று வனாந்தரத்திலே கூப்பிடுடைய சத்தம் உண்டாகும் என்றும் தீர்க்கதரிசன ஆகமங்களில் எழுதியிருக்க பிரகாரமாய் யோவான் வனாந்தரத்தில் ஞானஸ்நானம் கொடுத்து பாவ மன்னிப்புக்கென்று மனம் திரும்புதலுக்கு ஏற்ற ஞானஸ்நானத்தை குறித்து பிரசங்கம் பண்ணி கொண்டிருந்தான். அப்பொழுது யூதிய தேசத்தார் அனைவரும் எருசலேம் நகரத்தார் யாவரும் அவனிடத்துக்கு போய் தங்கள் பாவங்களை அறிக்கையிட்டு யோர்தான் நதியில் அவனால் ஞானஸ்நானம் பெற்றார்கள். யோவான் ஒட்டகமையை கொடையை தரித்து தன் அகையில் வார்க்கச்சியை கட்டிக்கொண்டவனாயும் வெட்டுக்கிளியையும் காட்டு தேனையும் புசிக்கிறவனாயும் இருந்தான். அவன் என்னிலும் வல்லவர் ஒருவர் எனக்கு பின் வருகிறார்,
அவருடைய பாதரட்சைகளின் வாகை குனிந்து அவிழ்க்கிறதற்கும் நான் பாத்திரன் அல்ல. நான் ஜடத்தினால் உங்களுக்கு ஞானஸ்தானம் கொடுத்தேன், அவரோ பரிசுத்த ஆவியினால் உங்களுக்கு ஞானஸ்தானம் கொடுப்பார் என்று பிரசங்கித்தான். அந்த நாட்களில் இயேசு கலிலேயாவில் உள்ள நாசரேத்திலிருந்து வந்து யோர்தான் நதியில் யோவானால் ஞானஸ்தானம் பெற்றார். அவர் ஜலத்திலிருந்து கரையேறின உடனே வானம் திறக்கப்பட்டதையும் ஆவியானவர் புறாவை போல் தம்மேல் இறங்குவதையும் கண்டார். அன்றியும் நீ என்னுடைய நேசகுமாரன், உண்மையில் பிரியமாய் இருக்கிறேன் என்று வானத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாயிற்று. உடனே ஆவியானவர் அவரை வனாந்தரத்துக்கு போகும்படி ஏவினார் என்பது. இது கிறிஸ்துவின் நற்செய்தி. பிள்ளைகள் சத்தியவசனம் கூறுவார்கள். திருத்துவம் அன்பின் ஐக்கியம். பரலோகத்திலே சாட்சியர்கள் மூவர், பிதா, வார்த்தை, பரிசுத்தாவி என்பவர்களே இம்மூவரும் ஒன்றாய் இருக்கிறார்கள். 1 யோவான் 5ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். சாட்சியர்கள் மூவர், பிதா, வார்த்தை, பரிசுத்தாவி இம்மூவரும் ஒன்றாய் இருக்கிறார்கள். 1 யோவான் 5. பரலோகத்திலே சாட்சியர்கள் மூவர், பிதா, வார்த்தை, பரிசுத்தாவி என்பவர்களே மூவர் ஒன்றாய் இருக்கிறார்கள். 1 யோவான் 5ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். திருத்துவம் அன்பின் ஐக்கியம். பரலோகத்திலே சாட்சியர்கள் மூவர், பிதா, வார்த்தை, பரிசுத்த ஆவி என்பவர்களே இம்மூவரும் ஒன்றாய் இருக்கிறார்கள். 1 யோவான் 5ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். திருத்துவம் அன்பின் ஐக்கியம். பரலோகத்தில் சாட்சியாக இருக்கிறவர்கள் மூவர், பிதா, வார்த்தை, பரிசுத்த ஆவி என்பவர்களே இம்மூவரும் ஒன்றாய் இருக்கிறார்கள். 1 யோவான் 5:7. அன்பின் ஐக்கியம். பரலோகத்திலே சாட்சியர்கள் மூவர், பிதா, வார்த்தை, பரிசுத்த ஆவி என்பவர்களே இம்மூவரும் ஒன்றாய் இருக்கிறார்கள். 1 யோவான் 5:7. சத்தியவசனம் யாவரும் சேர்ந்து சொல்லுவோம். திருத்துவம் அன்பின் ஐக்கியம். பரலோகத்தில் சாட்சியிடுகிறவர்கள் மூவர், பிதா, வார்த்தை, பரிசுத்த ஆவி என்பவர்களே இம்மூவரும் ஒன்றாய் இருக்கிறார்கள். 1 யோவான் 5ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். வருகின்ற வாரத்திற்கான சத்தியவசனம். ஆராதனையில் கடவுளின் வெளிப்பாடு. 1 ராஜாக்கள் 8ஆம் அதிகாரம் 29ஆம் வசனம். 1 ராஜாக்கள் 8ஆம் அதிகாரம் 29ஆம் வசனம். உமது அடியேன் இவ்விடத்திலே செய்யும் விண்ணப்பத்தை கேட்கும்படி என்னுடைய நாமம் விளங்கும் என்று நீ சொன்ன ஸ்தலமாகிய இந்த ஆலயத்தின் மேல் உம்முடைய கண்கள்
இரவும் பகலும் திறந்திருப்பதாக. சபை மக்களுக்கு ஒரு சில அறிவிப்புகள். இந்த ஆராதனை முடிந்த பிறகு வாலிப பெண்கள் கூட்டம் ஆலயத்தில் வைத்து நடைபெறும். வாலிப பெண்கள் யாரும் கலந்து கொள்ளும்படியாக கேட்டுக்கொள்கிறோம். மதியம் 2 மணிக்கு தாய்மார் கூட்டம் ஆலயத்தில் வைத்து நடைபெறும். மதியம் 2 மணிக்கு தாய்மார் கூட்டம் ஆலயத்தில் வைத்து நடைபெறும். சபை தாய்மார்கள் யாரும் கலந்து கொள்ளும்படியாக கேட்டுக்கொள்கிறோம். மாலை 3:30 மணிக்கு ஞாயிறு பாடசாலை வகுப்புகள் ஆலயத்தில் வைத்து நடைபெறும். மாலை 3:30 மணிக்கு ஞாயிறு பாடசாலை வகுப்புகள் ஆலயத்தில் வைத்து நடைபெறும். பெற்றோர்கள் பிள்ளைகளை பாடசாலை வகுப்புகளுக்கு கட்டாயமாக அனுப்பி வைக்கும்படியாக கேட்டுக்கொள்கிறோம். இன்று இரவு ஆராதனை முடிந்த பிறகு வாலிப ஆண்கள் கூட்டம் ஆலயத்தில் வைத்து நடைபெறும். இன்று இரவு ஆராதனை முடிந்த பிறகு வாலிப ஆண்கள் கூட்டம் ஆலயத்தில் வைத்து நடைபெறும். வருகின்ற வெள்ளிக்கிழமை நமது ஆலயத்தில் முன்னிரவு ஜெபமாக நடைபெறும். வருகின்ற வெள்ளிக்கிழமை மாலை ஆராதனை முன்னிரவு ஜெபமாக நடைபெறும். அதிலே சகோதரர் பால்சன் அவர்கள் தேவ செய்தியை வழங்குவார்கள். இந்த முன்னிரவு ஜெபத்தை நமது சபையை சேர்ந்த சாமுவேல் அவர் குடும்பத்தினர் தாங்க முன்வந்திருக்கிறார்கள். அவர்களுக்காக நாம் ஜெபித்துக் கொள்வோம். மற்றும் முன்னிரவு ஜெபம் மற்றும் துதி ஆராதனையை தாங்க விரும்புகின்றவர்கள் சபை ஊழியர் அல்லது சபை நிர்வாகிகளை தொடர்பு கொள்ளும்படியாக கேட்டுக்கொள்கிறோம். நமது சபையிலே பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் பெயர்கள் வாசிக்கப்படாத பிள்ளைகள் பெயர்களை எழுதி சபை ஊழியரிடம் கொடுக்கும்படியாக கேட்டுக்கொள்கிறோம். பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் பெயர்கள் வாசிக்கப்படாதவர்கள் பெயர் எழுதி சபை ஊழியரிடம் கொடுக்கும்படியாக கேட்டுக்கொள்கிறோம். நமது ஆலயத்தில் வருகின்ற நாட்களில் நடைபெற இருக்கின்ற அசனம் மற்றும் பிரதிஷ்டை நிகழ்வுகளுக்காக சபை மக்கள் யாவரும் தனி ஜபத்திலும் குடும்ப ஜபத்திலும் நாம் யாவரும் ஜெபித்துக் கொள்வோம். அதற்காக பிரயாணம் வர இருக்கின்ற வெளியூர் பிள்ளைகளுக்காக பிரயாணத்திற்காக நாம் ஜெபித்துக் கொள்வோம். எல்லா காரியங்களும் ஆசீர்வாதமாக நடைபெற, எல்லா தேவைகளும் சந்திக்கப்பட, கர்த்தருடைய நாமம் மகிமைப்பட நாம் யாவரும் ஒருமித்து ஜெபித்து அவருடைய நாமத்தை உயர்த்தி எல்லாவற்றையும் ஆசீர்வாதமாக செய்ய கர்த்தர் நமக்கு கிருபை செய்வார்கள். இன்று மாலை 4 மணி முதல் 6 மணி வரை திருமறையூர் மருத்துவ ஆலயத்தில் வைத்து வாலிபர்களுக்கான கூடுகை நடைபெற இருக்கிறது. சபையின் வாலிபர்கள் யாவரும் கட்டாயமாக கலந்து கொள்ளும்படியாக கேட்டுக்கொள்கிறோம். திருமறையூர் மருத்துவ ஆலயத்தில் வைத்து இன்று மாலை 4 மணி முதல் 6 மணி வரை வாலிபர் கூடுகை நடைபெற இருக்கிறது. சபையின் வாலிபர்கள் யாவரும் கலந்து கொள்ளும்படியாக கேட்டுக்கொள்கிறோம். வருகின்ற 20ஆம் தேதி மற்றும் 21ஆம் தேதி 22ஆம் தேதி மாலை 7:30 மணிக்கு 25ஆம் ஆண்டு அபிஷேக பெருவிழா தூய யோவான் பேராலய நாசரேத் வளாகத்தில் வைத்து நடைபெறும். 25ஆம் ஆண்டு அபிஷேக பெருவிழா தூய யோவான் பேராலய நாசரேத்தில் வைத்து 20, 20, 21 மற்றும் 22 அன்று மாலை 7:30 மணிக்கு நடைபெறும். சபை மக்கள் யாவரும் கலந்து கொள்ளும்படியாக கேட்டுக்கொள்கிறோம். வாகனம் அதற்காக ஒழுங்கு செய்யப்பட்டிருக்கிறது. சபை மக்கள் யாவரும் ஜெபத்தோடு கலந்து கொள்ளும்படியாக கேட்டுக்கொள்கிறோம். வருகின்ற 21ஆம் தேதி 21/6/2025 சனிக்கிழமை காலை 10 மணிக்கு நமது சபை உபவாச ஜெபம் நடைபெறும். 21/6/2025 அன்று சனிக்கிழமை காலை 10 மணிக்கு நமது ஆலயத்தில் உபவாச ஜெபம் நடைபெறும். சபை மக்கள் யாவரும் ஜெபத்தோடு கலந்து கொள்ளும்படியாக கேட்டுக்கொள்கிறோம். அதிலே அக்னிஸ்தம்பம் எழுப்புதல் ஊழியத்தை கலைஞரை சேர்ந்த சகோதரர் வின்சென்ட் அவர்கள் தன்னுடைய வார்த்தையை மத்தியில் பகிர்ந்து கொள்வார்கள். அசனம் மற்றும் பிரதிஷ்டை நிகழ்வுகளுக்காக நமது ஆலயத்தில் ஆயத்தப்படுத்தி இருக்கின்ற எல்லா காரியங்களுக்காகவும் நாம் ஜெபித்துக் கொள்வோம். அதற்காக உழைக்கின்ற ஒவ்வொரு காரியங்களையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. வருகின்ற நாட்களில் பிறந்த நாள் கொண்டாடுகின்றவர்களின் பெயர்களை வாசிக்கிறேன். 15ஆம் தேதி எஸ் பிரவீன்குமார் சன் ஆஃப் எஸ் சைமன் துரை செங்கம். 16ஆம் தேதி என் பியூட்லின் கிரைஸ்லட் வைஃப் ஆஃப் நியூட்டன் பெங்களூர். 18ஆம் தேதி என் ஜெனிதா டாக்டர் ஆஃப் ஜென் மார்டின் சித்ரதுர்கா. 18ஆம் தேதி எஸ் சேவா குட்டி வைஃப் ஆஃப் தி ஆசீர்வாத் கோயில் பச்சை காஞ்சி. 18ஆம் தேதி
Sampal, son of ஆசீர்வாதம் பெற்ற காஞ்சி. 18ஆம் தேதி ஜெர்சன் son of J. Ravi Aruldas குண்டூர். 19ஆம் தேதி ஜான் ஜோயல் son of சுந்தர் சிங் திருநெல்வேலி. 20ஆம் தேதி தனபால் son of சாமுவேல் சென்னை. இவர்கள் தங்களது பிறந்த நாளை கொண்டாடுகின்றார்கள். நமது சபையில் 15 நாட்களில் பிறந்த நாட்களை கொண்டாடுகின்ற பிள்ளைகளுக்கு சபையின் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். இவர்களுக்கான வாக்குத்தத்த வசனம் ஏசாயா 54ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். ஏசாயா 54ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். நீதியினால் ஸ்திரப்பட்டிருப்பாய், கொடுமைக்கு தூரமாவாய், பயம் இல்லாதிருப்பாய், திகிலுக்கு தூரமாவாய், அது உன்னை அணுகாது. நீதியினால் ஸ்திரப்பட்டிருப்பாய், கொடுமைக்கு தூரமாவாய், பயம் இல்லாதிருப்பாய், திகிலுக்கு தூரமாவாய், அது உன்னை அணுகாது. இப்பொழுது பாடகர் குழு ஒரு வாழ்த்து பாடல் பாடுவார்கள். அதைத் தொடர்ந்து நமது குருவானவர் அவர்களுக்காக ஜெபம் செய்வார்கள். எங்களை உள்ளங்கையிலே வகைந்து வைத்திருக்கின்ற எங்கள் அன்பின் பரமபிதாவே, பேர்கள் வாசிக்கப்பட்டு எங்களுடைய திருச்சபையின் பிள்ளைகளுக்காக உடைய சமூகத்திலே ஜெபிக்கிறோம். வருஷத்தின் நன்மையால் முடிசூட்டுவேன் என்று சொன்ன கர்த்தர் ஒரு புதிய ஆண்டுகள் பிரவேசிக்கும்படியாக ஆயத்தப்பட்டுக் கொண்டிருக்கின்ற நமது பிள்ளைகளுக்காக உம்முடைய சமூகத்திலே நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்பா ஆண்டு புதிய ஆண்டிலும் நன்மையினாலும் கிருபையினாலும் முது பிள்ளைகளை நீ முடிசூட்டியர்கள் வேண்டும் நாங்கள் ஜெபிக்கிறோம். கையின் பிரயாசங்களை கண்ணுக்குப்பாகும் உழைப்பின் பலனை பெற்றுக்கொள்ளும்படியான கிருபையை தந்த ஆஸ்பதியும் குடும்பத்திலே தேவ சமாதானம் அவர்களை ஆளுகை செய்த வேண்டும் நாங்கள் ஜெபிக்கிறோம். உடைய பிள்ளைகள் சந்தோஷத்தோடு சமாதானத்தோடு சௌக்கியத்தோடு வாழ்ந்து சுகித்துக்க கர்த்தர் அனுக்கிரகம் செய்த வேண்டும் நாங்கள் ஜெபிக்கிறோம். தன்யாபுரம் பரிசுத்த பேதுருவின் ஆலயத்திலிருந்து அருமையான பிள்ளைகள் நாங்கள் வாழ்த்துகின்றோம், ஆசீர்வதிக்கின்றோம். உம்முடைய நாமம் மாத்திரம் மகிமைப்படட்டும். இப்ப இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். CSI தூத்துக்குடி நாசரேத் திருமண்டலம் குளத்துக்குடியிருப்பு சேகரம் தங்கையாபுரம் சபையைச் சேர்ந்த ஜி ஜெகத்துரை அவர்களின் மகன் ஜே சார்லஸ் அவர்களும், ஒட்டஞ்சத்திரம் டவுன் சேகரம் ஒட்டஞ்சத்திரம் சபையைச் சேர்ந்த எஸ் செல்வி அவர்களது குமாரத்தி எஸ் ஷைனி ஜோதினா அவர்களும் பரிசுத்த விவாகம் செய்ய போகிறார்கள் என அறிவிக்கிறேன். இவர்கள் பரிசுத்த விவாகத்தில் சேரக்கூடாத நியாயமான காரணமாவது தடையாவது உண்டென்று உங்களில் யாருக்காவது தெரியும் என்றால் அதை எழுத்துப்பூர்வமாக சபை குருவானவரிடம் தெரிவிக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். இது இவர்களுக்கு முதலாவது அறிக்கை.
சபை குருவானவர் அவர்கள் இவர்களுக்காக ஜெபம் செய்வார்கள். ஜெபம் செய்வோம். மனிதன் தனிமையாக இருப்பது நல்லதல்ல என்று சொல்லி ஏற்ற துணை உண்டாக்கின எங்கள் அன்பின் பரமபிதாவே, பரிசுத்த விவாக அறிக்கைகள் வாசிக்கப்பட்ட அஞ்ஞான மணமக்களுக்காக உங்களுடைய சமூகத்தில் ஜெபிக்கிறோம். கர்த்தர் பிள்ளைகளை உடைய அநாதி தீர்மானத்தின்படி இணைக்கும்படியாக சித்தம் கொண்டிருக்கின்றேன். நன்றி செலுத்துகின்றோம். இம்மட்டும் பிள்ளைகளுடைய வாழ்க்கையை நீ போதுமானவராக இருந்து இவர்களை கரம்பிடித்து வழிநடத்தி வந்த உம்முடைய அன்பை எண்ணி பார்த்து நாங்கள் நன்றி செலுத்துகின்றோம். அன்று காணவர் திருமண வீட்டிலே நீ பிரசனராக இருந்தது போல இந்த திருமண வீட்டிலும் நீ பிரசன கர்த்தவாய் இருந்து எல்லா காரியங்களையும் நேர்த்தியாக நடத்தி தர வேண்டும் நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்பா, இரண்டு குடும்பத்தால் உடைய கரத்தில் அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம். உடைய பிள்ளைகள் உம்முடைய சத்தத்தை கேட்கின்றவர்களாக உம்முடைய சித்தத்தை செய்கின்றவர்களாக ஜீவிக்க கர்த்தர் உடைய பிள்ளைகளுக்கு அனுகிரகம் செய்த வேண்டும் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, உம்முடைய தெய்வ வழிநடத்தலை பெற்றுக்கொண்டவர்களாக உடைய பிள்ளைகள் சந்தோஷத்தோடு சமாதானத்தோடு ஜீவனமான கர்த்தர் அனுகிரகம் செய்வதாக எங்களை தாழ்த்துகின்றோம். துதியும் கனமும் மகிமையும் உமக்கே செலுத்துகின்றோம். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. தேவ செய்திக்கு ஆயத்தமாக நாம் யாவரும் எழுந்து நின்று ஆராதனை கீதங்கள் 417, இளஞ்சாண்டி கீதம் 31, பாமாலை 21. ஆராதனை கீதங்கள் 417, இளஞ்சாண்டி கீதம் 31, பாமாலை 21. சேனையின் கர்த்தா சீர்நிலை யெகோவா. இந்த நாளும் நாம் உண்மை பற்றி அறிவிக்க அறுவடை வழங்கும்படியாக நீர் தந்திருக்கின்ற வேறு வசனங்களுக்காக நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஆண்டவரை நாங்கள் உண்மை புரிந்து கொள்ளவும் ஆண்டு உங்களுடைய சத்தத்தை நாங்கள் கேட்கவும் அதற்கு கீழ்ப்படிந்து நடக்கும் எங்களுக்கு உதவி செய்யும்.
மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். உட்காருங்கள். சற்று நேரம் சிந்திக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட வேத வசனம் இந்த தினத்தின் சத்திய வசனம் 1 யோவான் 5ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். பரலோகத்திலே சாட்சியிடுகிறவர்கள் மூவர், பிதா, வார்த்தை, பரிசுத்த ஆவி என்பவர்களே, இம்மூவரும் ஒன்றாயிருக்கிறார்கள். பரலோகத்திலே சாட்சியிடுகிறவர்கள் மூவர், பிதா, வார்த்தை, பரிசுத்த ஆவி என்பவர்களே, இம்மூவரும் ஒன்றாய் இருக்கிறார்கள். கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே, இந்த நாளிலும் நாம் திருத்துவ ஞாயிறை ஆசிரியும்படியாக ஆண்டவர் நமக்கு கிருபை பாராட்டியிருக்கின்றார். திருத்துவ ஞாயிறு என்றால் என்ன, திருத்துவத்தை குறித்து நம்முடைய புரிதல் என்ன என்பதை குறித்து நாம் சிந்திக்கும்படியாக அழைக்கப்பட்டிருக்கின்றோம். பொதுவாக நாம் அநேக கேலண்டர்கள், நாட்காட்டிகளை நாம் பயன்படுத்துகின்றோம். நாம் பயன்படுத்துகின்ற ஆங்கில கேலண்டரானது ஜனவரி மாதம் தொடங்கி டிசம்பர் மாதத்திலே முடிவடைகின்றது. நாம் வங்கிகளிலே பண பரிவர்த்தனை செய்யும் போது நிதியாண்டை நாம் பயன்படுத்துகின்றோம். நிதியாண்டு என்பது ஏப்ரல் மாதம் 1ஆம் தேதி தொடங்கி மார்ச் மாதம் 31ஆம் தேதி முடிவடைகின்றது. அதே போல பள்ளிகளிலும் கல்லூரிகளிலும் படிக்கும் போது கல்வியாண்டை நாம் பின்பற்றுகின்றோம். கல்வியாண்டு ஜூன் மாதம் 1ஆம் தேதி தொடங்கி மே மாதத்தோடு அது நிறைவடைகின்றது. அதே போல திருச்சபையிலும் நாட்காட்டி கேலண்டர் என்று சொல்லி அழைக்கப்படுகின்றது. இந்த திருச்சபையினுடைய கேலண்டர் என்பது அட்வென்ட் நாளிலே அது தொடங்குகின்றது. அட்வென்ட் நாளில் எப்போ வரும்? அட்வென்ட் வார்த்தை கேள்விப்பட்டிருக்கீங்களா? சரி, அட்வென்ட் நாளில் எப்போ? டிசம்பர்லையா? சரி, டிசம்பர் மாதம் 25ஆம் தேதிக்கு முந்தின 4 ஞாயிற்றுக்கிழமை. அது சில நாட்களிலே டிசம்பர் 1வது வாரத்திலே வரலாம். பொதுவாக நவம்பர் மாதத்தின் கடைசி ஞாயிற்றுக்கிழமை தான் அட்வென்ட் ஞாயிறாக காணப்படும். டிசம்பர் 25ஆம் தேதிக்கு முந்தின 4 ஞாயிற்றுக்கிழமை அட்வென்ட் ஞாயிறு, 1ஆம் ஞாயிறு, 2ஆம் ஞாயிறு, 3ஆம் ஞாயிறு, 4ஆம் ஞாயிறு, அதைத் தொடர்ந்து கிறிஸ்துமஸ் பண்டிகை. இந்த அட்வென்ட் நாட்களில் நம்முடைய ஆலயங்களில் என்ன வண்ணத்தை நாம் பயன்படுத்துகிறோம்? ஆல்டர் கிளாத்ல என்ன கலர் இருக்கும்? அட்வென்ட்ல ஒயிட் இல்ல, வயலட் கலர். சரியா? இந்த நவம்பர் மாதத்தின் கடைசி நாட்களிலிருந்து கடைசி வாரத்திலிருந்து இந்த டிசம்பர் கிறிஸ்துமஸ் பண்டிகை முன்பதாக வரை வயலட் கலரை நாம் என்ன செய்தோம்? பயன்படுத்துகின்றோம். அதைத் தொடர்ந்து கிறிஸ்துமஸ் பண்டிகையிலிருந்து ஒரு வெள்ளை, ஒரு சில ஆலயங்களிலே கோல்டு பயன்படுத்துகின்றார்கள். கோல்டு என்பது ஆதி காலத்தில் இருந்த கலர் கிடையாது. சரியா? ஆதி காலத்தில் இருந்தெல்லாம் ஒயிட் மட்டும்தான். இந்த பண்டிகை காலங்களிலே கிறிஸ்துமஸ் மற்றும் புத்தாண்டு நாட்களிலே வெள்ளை நிறத்தை நாம் பயன்படுத்துகின்றோம். புத்தாண்டு முடிந்த பின்பதாக ஜனவரி மாதம் 6ஆம் தேதி ஒரு திருநாள் வரும். என்ன திருநாள்? கொஞ்சம் சத்தமா. பிரசன்ன திருநாள். பிரசன்ன திருநாள் என்றால் என்ன? கிறிஸ்து தம்மை புறஜாதிகளுக்கு வெளிப்படுத்தின திருநாளை பிரசன்ன திருநாளாக ஆசரிக்கிறோம். ஜனவரி மாதம் 6ஆம் தேதி. இந்த ஜனவரி மாதம் 6ஆம் தேதி பிரசன்ன திருநாளிலிருந்து பிரசன்ன திருநாளுக்கு பின்வரும் 1ஆம் ஞாயிறு, 2ஆம் ஞாயிறு, 3ஆம் ஞாயிறு என்று வரும். அது லெந்து கால வகை அது வரும். அடுபடினாலே இந்த கிறிஸ்துமஸ் பண்டிகை இந்த லெந்து காலம் ஆரம்பிக்க வகை நம்முடைய ஆலயங்களிலே வெள்ளை நிறத்தை நாம் பயன்படுத்துகின்றோம். மீண்டுமாக சாம்பல் புதன்கிழமையிலிருந்து லெந்து காலம் தொடங்குகின்றது. லெந்து காலத்தில் என்ன கலர் பயன்படுத்துகின்றோம்? சாம்பல் புதன்கிழமையிலிருந்து நல்ல குவாலிட்டி என்னதையே கேட்கணும். அவருக்கு தான் தெரியும் அப்படின்னு எழுதிடுறோம். அதற்கு கண்டிப்பா தெரிஞ்சிருக்கோம். சாம்பல் புதன்கிழமையிலிருந்து லெந்து காலத்தில் என்ன மீண்டும் வயலட் தான். சரியா? அட்வென்ட் நாட்களை பயன்படுத்துவதை தான் நாம் என்ன செய்தோம்? லெந்து காலங்களில் நாம் என்ன செய்தோம்? பயன்படுத்துகின்றோம். இந்த லெந்து காலங்கள் உங்களை குட் ஃப்ரைடே வகை, அந்த குட் ஃப்ரைடே பெரிய வெள்ளிக்கிழமை முந்தின நாள் வகை, அந்த பெரிய வியாழக்கிழமை முந்தின நாள் வகை என்ன செய்தோம்? அந்த வயலட் கலரை பயன்படுத்துகின்றோம். பெரிய வியாழக்கிழமை நாம் வெள்ளை நிறத்தை பயன்படுத்துகின்றோம். பெரிய வெள்ளிக்கிழமை என்னது? பெரிய வெள்ளிக்கிழமை சரி, ஒரு கலர் பயன்படுத்த மாட்டோம். சில ஆலயங்களே சிலுவையை கருப்பு துணியினாலே சுற்றி வைப்பார்கள். உங்க ஆலயத்தில் உண்டா? சரி, வாழ்த்துக்கள். சரியா?
அதைத் தொடர்ந்து நாம் ஈஸ்டரை கொண்டாடுகின்றோம். ஈஸ்டர் பண்டிகையிலிருந்து மீண்டுமாக வெள்ளை நிறத்தை நாம் பயன்படுத்துகின்றோம். ஈஸ்டர் 7 வாரங்கள், அதாவது ஈஸ்டர் 40ஆம் நாள் வரை ஆண்டவர் உலகத்திலே வாழ்ந்த நாட்கள். 40 நாளிலே பகத்துக்கை திருநாளை நாம் கொண்டாடுகின்றோம். 7ஆம் வாரத்திலே பரிசுத்த ஆவியானவருடைய பண்டிகையாக நாம் ஆசரிக்கின்றோம். அதாவது ஈஸ்டர் 50ஆம் நாள் 7 ஞாயிற்றுக்கிழமை. இந்த ஆண்டிலே கடந்த வாரத்திலே நீங்கள் பரிசுத்த ஆவியானவருடைய திருநாளை நீங்கள் ஆசரித்திருக்கிறீர்கள். இந்த பரிசுத்த ஆவியானவருடைய திருநாளுக்கு அடுத்த ஞாயிற்றுக்கிழமை என்னது என்றால் திருத்துவ ஞாயிறாக ஆசரிக்கின்றோம். நீங்கள் ஈஸ்டர் கடந்த வாரம் வரை நம்முடைய ஆலயங்களை என்ன கலர் பயன்படுத்தினார்கள்? வெள்ளை. சரியா? வெள்ளைதான் போட்டிருப்பாங்க, போனா வெள்ளைதான் இருக்கும். சரியா? இந்த திருத்துவ ஞாயிறிலிருந்து அட்வென்ட் ஞாயிறு வரை என்று சொல்ல வேண்டும் என்றால் இன்னைக்கு ஜூன் மாதம் 3ஆவது ஞாயிற்றுக்கிழமையிலிருந்து நவம்பர் மாதத்தின் 3ஆவது ஞாயிற்றுக்கிழமை வரை நமக்கு என்ன கலர்னா என்னதான் பச்சை. சரியா? திருத்துவ திருநாளுக்கு பின்பாக 1ஆம் ஞாயிறு 2ஆம் ஞாயிறு என்று சொல்லி 23 ஞாயிறு குறைந்தபட்சம், சில ஆண்டுகளில் 25 ஞாயிற்றுக்கிழமை வரை என்ன செய்யலாம் பார்க்கலாம். இந்த பச்சை நிறத்தை பயன்படுத்தும் போது திருச்சபையினுடைய நாட்காட்டிலே இது சாதாரணமான நாட்கள். இந்த அட்வென்ட் ஞாயிறிலிருந்து இந்த திருத்துவ ஞாயிறு வரை வருகிற நாட்கள் பண்டிகை காலங்களாக ஆசரிக்கப்படுகின்றது. மொத்தம் ஆண்டுக்கு 52 ஞாயிற்றுக்கிழமை. இந்த 52 நாட்களிலே ஏறத்தாழ 23லிருந்து 25 நாட்கள் நாம் பச்சை கலரை தான் நாம் செய்யணும் பயன்படுத்துகின்றோம். மற்ற நாட்களிலே பண்டிகை காலங்களிலே வயலட் மற்றும் வெள்ளை நிறத்தை நாம் பயன்படுத்துவதை நாம் அறிந்திருக்கலாம். இதை நீங்கள் அடிக்கடி நீங்கள் பார்த்த காரியங்கள் தான், இருந்தாலும் எல்லாரும் தெரிந்து கொள்வதற்காக உங்களுக்கு ஞாபகப்படுத்துகின்றேன். இன்று திருத்துவ ஞாயிறு. திருத்துவம் என்றால் என்ன? திருத்துவ ஞாயிறை நாம் ஏன் ஆசரிக்கின்றோம் என்பதை நாம் சற்று சிந்தித்து பார்க்கும்படியாக அழைக்கப்பட்டிருக்கின்றோம். திருத்துவம் என்றால் என்ன? திருத்துவம் என்ற வார்த்தை வேதாந்தத்தில் இருக்கின்றதா இல்லையா? அமைதியா இருந்த இந்த அர்த்தம் எனக்கு தெரியல. ஒண்ணு ஆமான்னு சொல்லணும், இல்லாட்டி இல்லைன்னு சொல்லணும். அமைதியா இருந்தா திருத்துவம் என்ற வார்த்தை பரிசுத்த வேதாந்தத்தில் இருக்கிறதா இல்லையா? இருக்கு. இருக்குன்னு சொன்னவங்க வேதாந்தத்தில் அந்த இடத்த வாசிக்காச்சுன்னா 1 லட்சம் கொடுக்கும். 1 லட்சம் பரிசு. வேதாந்தத்தில் திருத்துவம் என்ற வார்த்தை இருந்தது என்றால், யாராவது திருத்துவம் என்கின்ற வார்த்தையை நீங்கள் எடுத்து காமித்தால் எவ்வளவு பரிசு? 1 லட்சம். அப்படி உங்களுக்கு என்னன்னு நினைச்சிருக்கோம், அப்படிதானே? கண்டிப்பா ஐயா 1 லட்சம் தர மாட்டாங்க அப்படின்னு அந்த வார்த்தை இல்லைன்னு அர்த்தம். வேதாந்தத்தில் திருத்துவம் என்ற வார்த்தை இடம்பெறவில்லை, ஆனால் பிதா, குமாரன், பரிசுத்த ஆவி என்கின்ற வார்த்தை இடம்பெற்றிருக்கிறது. மத்திய எழுதின நற்செய்தியில் 28ஆம் அதிகாரத்திலே கடைசி பகுதியை நாம் வாசித்து பார்க்கும்போது அந்த ஆண்டவர் இயேசுவானவர் தம்முடைய சீடர்களுக்கு கூட பரிந்துரைக்கின்றார். நீங்கள் உலகமெங்கும் புறப்பட்டு போய் சர்வ சிருஷ்டிக்கும் பிதா, குமாரன், பரிசுத்த ஆவி நாமத்தினாலே நீங்கள் ஞானஸ்நானம் கொடுங்கள் என்று சொல்கின்றார். ஆனபடினாலே திருத்துவம் என்ற வார்த்தை நம்முடைய வேதாந்தத்திலே பயன்படுத்தப்படவில்லை என்றாலும் திருத்துவத்தினுடைய அர்த்தம் என்கின்ற பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியுடைய பெயர்கள் பரிசுத்த வேதாந்தத்தில் இடம்பெற்றிருக்கிறது. முதலிலே இந்த திருத்துவம் ட்ரினிட்டி என்ற வார்த்தையை கிபி 384ஆம் ஆண்டு தெருத்துளியன் என்கின்ற வேத விஞ்ஞானி அதை பயன்படுத்துகின்றார். அதைத் தொடர்ந்து நிசிய விசுவாச பிரமாணம் எழுதப்படுகிற நாட்களிலும் அதனாசியஸ் விசுவாச பிரமாணம் எழுதப்பட்ட 5ஆம் நூற்றாண்டிலும் இந்த திருத்துவத்தை குறித்து அதிகமாக எழுதப்பட்டதை நாம் அறிந்திருக்கலாம். பின்றவர்களுக்கு இன்னொரு கேள்வியை கேட்கலாம் என்று ஆசைப்படுகின்றேன். நம்முடைய திருச்சபையில் எத்தனை விசுவாச பிரமாணங்களை நாம் பின்பற்றுகின்றோம்? சித்திரப்படுத்த படிச்சவங்க நம்முடைய திருச்சபையில் எத்தனை விசுவாச பிரமாணங்களை பயன்படுத்துகின்றோம்? 1, 2, 3. சரி, முதல் விசுவாச பிரமாணம் அப்போஸ்தலர் விசுவாச பிரமாணம். இந்த விசுவாச பிரமாணத்தை நாம் எப்பொழுதெல்லாம் பயன்படுத்துகிறோம் என்றால், காலை ஆராதனை வேளை, மாலை ஆராதனை வேளை அப்போஸ்தலருடைய விசுவாச பிரமாணத்தை நாம் பயன்படுத்துகின்றோம். வானத்தையும் பூமியும் படைத்த என்று ஆரம்பிக்கிறோம். நற்கடை ஆராதனையில் ஒரு விசுவாச பிரமாணத்தை பயன்படுத்துகின்றோம். அது வானத்தையும் பூமியும் படைத்த என்று வராது, வானத்தையும் பூமியும் காணப்படுகிறதும் காணப்படாதமாக என்று சொல்லப்படும். இது நிசியா விசுவாச பிரமாணம். இது கிபி 325ஆம் ஆண்டிலே நிசியா என்கின்ற இடத்திலே பேராயர் மற்றும் விசுவாசிகள் கூடி எழுதப்பட்ட விசுவாச பிரமாணம் இருந்தபடினாலே இதை நிசியா விசுவாச பிரமாணம் என்று நாம் அழைக்கின்றோம்.
இதை தவிர இன்னொரு விசுவாச கோமம் உண்டு. ஒரு அனைவரிலே அதை நாம் பார்த்திருக்க மாட்டோம். நம்முடைய பண்டிகை ஆகங்களே நாம் சில வேளை அதை பயன்படுத்தாமல் விட்டுவிட்டோம். ஆனால் முற்காலங்களே நாம் அதை பயன்படுத்தினோம். ஒருவேளை நம்முடைய ஆராதனை முகமை புத்தகத்திலே அது இடம்பெற்றிருக்கிறது. அதனுடைய பெயர் அதனாசியஸ் விசுவாச பிரமாணம். நீங்கள் உங்களுடைய பாடல் புத்தகம் வைத்திருந்தீர்கள் என்றால் எத்தனாவது பக்கம்? 529வது பக்கத்துல இந்த அதனாசியஸ் விசுவாச பிரமாணம் இருக்கு. ஏன் இந்த விசுவாச பிரமாணத்தை சொல்ல மாட்டோம்னா அது எத்தனை பக்கத்துல இருக்கு? 3 பக்கம் இருக்கு. நம்மளுக்கு அப்போஸ்தல விசுவாச பிரமாணம் ஆரம்பிச்ச உடனே என்ன செஞ்சோம்? முடிஞ்சு போயிடும். நம்மளுக்கு அப்படியே ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா அப்படி பழகி 3 பக்கம் விசுவாச பிரமாணம் சொல்லணுமா அப்படின்னு என்ன செஞ்சிட்டோம்? பண்டிகை நாட்கள் முன்னாடி சொல்லிட்டு இருந்தாங்க. இப்ப பண்டிகை நாட்களும் ரொம்ப தாங்க இழுத்த அடிச்சு மட்டுமே பிடிக்க மாட்டேன்னு நினைச்சாங்க. விட்டு கடைசியில அதனாசியஸ் விசுவாச பிரமாணம் விசுவாச பிரமாணம் இருக்கு. நம்மளுக்கு படைகளுக்கு என்ன செய்ய மாட்டேங்குது? தெரிய மாட்டேங்குது. ஒரு வீடுகளை சென்று இந்த அதனாசியஸ் விசுவாச பிரமாணத்தை இன்று நைட்டு தூங்குவதற்கு முன்பதாக நிச்சயங்க தெய்வாக்கு கண்டுவதில் வாசிப்பாங்க. திருத்துவ தேவனை பற்றி நீங்கள் அதிகமாக நிச்சயலாம் அறிந்து கொள்வதற்கு இந்த அதனாசியஸ் விசுவாச பிரமாணம் நிச்சயம் அது உங்களுக்கு உதவியாக இருக்கும். சரியா? நம்முடைய ஆராதனை முகமை புத்தகத்தில் அது நிச்சயப்பட்டிருக்கிறது, இடம்பெற்றிருக்கிறது. 3 பக்கம் இருக்கு. அது என்ன என்பதை நாம் நிச்சயலாம் அறிந்து கொள்ளலாம். திருத்துவ தேவனை பற்றி நாம் அறிந்து கொள்ள வேண்டும் என்றால் உங்களை இன்று 2 பாடல் நாம் பாடினோம். முதலாவது பாடலும் உங்களை இந்த அவ்வளவுக்கு முன்பதாக பாடின பாடலிலும் 5வது சரணத்திலே இந்த திருத்துவ தேவனை குறித்து சொல்லப்படும் போது திரு ஏக தேவன் என்ற வார்த்தையை பயன்படுத்தப்பட்டதை நீங்கள் அறிந்திருக்கலாம். விண்மண்ணில் ஆட்சி செய்கின்ற திரு ஏக தேவன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. திரு ஏக தேவன் என்றால் என்ன? திரு ஏகம் என்றால் என்ன? திருத்துவம், பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவர். திரு ஏக தேவன் என்றால் என்ன? சரி, திரு ஏகம் என்றால் 2 வார்த்தைகள். திரு கூட்டல் ஏகம், திரு ஏகம். சரியா? அப்படி என்றால் திரு கூட்டல் ஏகம் என்றால் என்ன? திரு என்றால் என்ன? 3 தமிழிலே இங்கிலீஷ்ல. இங்கிலீஷ்ல 1 2 3, தமிழில 3 தான். சரியா? தமிழில செய்யுள் படிக்கும்போது நாம் படித்திருப்போம் திரு கடுகம் என்ற செய்யுள். திரு கடுகம் என்றால் என்ன? சுக்கு, மிளகு, திருப்பிலி, இந்த 3 இணைந்ததால் நாம் என்ன செய்யணும்? திரு கடுகம் என்று சொல்கின்றோம். இன்னும் சொல்ல வேண்டும் என்றால் தமிழ் காலண்டரில் நீங்க பார்த்தீர்கள் என்றால் திரிதியை என்று ஒரு வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கும். நீங்க பௌர்ணமி இல்லை என்றால் அமாவாசைக்கு 3ஆம் நாள் பார்த்தீங்கன்னா என்ன செய்யணும்? திரிதியை என்று சொல்லப்பட்டிருக்கும். நம்ம காலண்டர்ல இப்போ அநேகர் பின்பற்றுவதில்லை. ஆனா அச்சய திருதியை என்ன செய்யணும்? எல்லாத்துக்கும் தெரியும். உடனே அச்சய திருதியை தான் என்னது? தங்கம் வாங்கணும். நீ தங்கம் வாங்குறது என்ன நாள்? சித்திரை மாசம் 3ஆம் தேதி. சரியா? அந்த சித்திரை மாசத்துல பௌர்ணமிக்கு அடுத்தது நிச்சயம் 3ஆம் நாள் நினைச்சிருப்பாங்க, கணக்கு பண்ணிருப்பாங்க. திரி என்றால் தமிழிலே இதுதான் 3. ஏகம் என்றால் என்ன? கல்யாண காலத்துல ஷார்ட் அண்ட் ஸ்வீட் அடிச்சிட்டோம். அதனால விழா வகையை செய்ய மாட்டாங்க, அடிக்க மாட்டாங்க. நீங்க முன்னால கல்யாண காலத்தை பார்த்தீங்கன்னா கல்யாண காலத்துல 3 விதமான வார்த்தையை பயன்படுத்திருப்பாங்க. ஒன்று சிரேஷ்ட புதல்வன், சிரேஷ்ட புதல்வி. அடுத்ததாக கனிஷ்ட புதல்வன், கனிஷ்ட புதல்வி. 3ஆவதாக ஏக புதல்வன், ஏக புதல்வி. இல்லாட்டினா ஒரு வார்த்தை எங்களுடைய அப்படின்னு போட்டிருப்பாங்க. சிரேஷ்டம் என்றால் வீட்டுல மூத்த பையன், மூத்த பிள்ளை அப்படின்னு அர்த்தம். அப்படின்னா எங்க வீட்டுல கல்யாண கார்டு வாசல் எங்க வீட்டுல முதல் கல்யாணம், இன்னொரு வீட்டுல பிள்ளைகள் இருக்காங்க, அடுத்த கல்யாணத்துக்கு நாம நிச்சயம் ஆயத்தப்படலாம் என்று சொல்லி ஆதி காலத்தில் நிச்சயவாங்க அதனுடைய அர்த்தம். சரியா? அடுத்த கனிஷ்டம். கனிஷ்டம் என்னது? கடவுட்டி. இதை எங்க வீட்டுல கடைசி பிள்ளை. இன்னும் எங்க வீட்டுல என்ன செய்யாது? கல்யாணம் கிடையாது. அதனால கடைசி கல்யாணத்துல என்ன செய்யணும்? வந்துடணும் அப்படின்னு. ஏகம் என்றால் என்ன? வீட்டுல ஒத்திகை பிள்ளை, ஏக புதல்வன், ஏக புதல்வன். ஏகம் என்றால் 1. திரிஏகம் என்றால் 3 கூட்டல் 1. அப்படிங்கிறது என்ன அர்த்தம்? மூவரில் ஒருவர், ஒருவர் மூவராக இருக்கின்றார் என்று அர்த்தம். பிதா, குமாரன், பரிசுத்த ஆவி ஆகிய இவர்கள் மூவரும் ஒன்றாக இருக்கின்றார் என்று இந்த சத்தியவசனம் என்ன செய்கிறது? சொல்லப்படுகிறது. இவங்க எப்படி 3 ஒன்றா இருக்க முடியும்? உங்களை நீங்கள் முகமதிய நண்பர்களிடத்தில் நீங்கள் பேசினால் அவங்க சொல்லுவாங்க எங்களுக்கு ஒரே ஒரு கடவுள் தான், அல்லாஹ் என்கின்ற ஒரு கடவுள் தான். ஆனால் நீங்கள் 3 தெய்வத்தை
வணங்குகின்றீர்கள், பிதா குமாரன் பரிசுத்த ஆவி என்று 3 தெய்வத்தை நீங்கள் வணங்குகின்றீர்கள் என்று அவர்கள் என்ன செய்வார்கள்? வாக்குவாதம் பண்ணுவார்கள். ஆனால் இவர்கள் மூவரும் 3 பேரும் தனித்தனியாக செயல்படுகின்றவர்கள் அல்ல, மூவரும் ஒன்றாய் இருக்கின்றார்கள். இதை நாம் எப்படி புரிந்து கொள்ள வேண்டும் என்பதை குறித்து சில காரியங்களை உங்களிடத்திலே பகிர்ந்து கொள்கின்றேன். அனைவரிலும் நம்முடைய பகுதியிலே ஏற்கனவே உங்களுடைய பகிர்ந்து கொண்டேன். யெகோவா விட்னஸ் என்கின்ற குழுவினர் நம்முடைய பகுதியிலே அவர்கள் ஞாயிற்றுக்கிழமை மாணவர்களிலே நம்முடைய பகுதியிலே வீட்டுக்கு 2 பேராக வருவது வழக்கம். இவர்களுக்கு நீங்கள் பேசுகிறீர்கள் என்றால் உங்களுக்கு தெரியும். அவர் சொல்வார்கள், யெகோவா மாத்திரம்தான் தெய்வம். யெகோவா என்றால் பிதா மாத்திரம்தான் தெய்வம். குமாரன் யெகோவாவை காட்டிலும் சற்று குறைந்தவர், பரிசுத்த ஆவியான அவரை காட்டிலும் சற்று குறைந்தவர் என்று சொல்வார்கள். இவர்கள் பிதாவாகிய தேவனையும் பரிசுத்த ஆவியான தேவனையும் செய்ய மாட்டார்கள், நம்ப மாட்டார்கள். ஏனென்றால் குமாரன் பிதாவை அப்பா என்று அழைக்கின்றார். அப்படினாலே யெகோவா மாத்திரம்தான் தெய்வம் என்று சொல்லி நம்பிக்கையுடையவர்கள். அவர்கள் பழைய ஏற்பாட்டு புத்தகத்தை மாத்திரம்தான் நம்புவார்கள். புதிய ஏற்பாட்டிலிருந்து அவர்கள் என்ன செய்ய மாட்டாங்க, கதை பேச மாட்டாங்க. ஆனா மோசே கதை, சாமுவேல் கதை, எல்லா கதையும் என்ன செய்வாங்க, உங்களுக்கு சொல்லுவாங்க. ஆனா யெகோவா மாத்திரம்தான் தெய்வம் என்ற நம்பிக்கை உடையவர்கள். இன்னொரு கூட்டத்தில் இருக்கின்றார்கள் ஜீசஸ் ஒன்லி என்ற குழுவினர். இவர்கள் இயேசு கிறிஸ்துவானவர்தான் நம்முடைய பாவத்தை மன்னித்தார், ஆனவனாலே இயேசு மாத்திரம் போதும் என்ற நம்பிக்கையுடையவர்கள். இன்னொரு கூட்டத்தில் இருக்கின்றார்கள், அவர்கள் பரிசுத்த ஆவியானவர் மாத்திரம் நினைச்சுவாங்க, நம்புவாங்க. நீங்க அப்படிப்பட்டவங்க கேட்டான்னு சொல்லுவாங்க, பிதாவுடைய காலம் முடிந்து போய்விட்டது, குமாரனுடைய காலமும் முடிந்து போய்விட்டது, இப்பொழுது பரிசுத்த ஆவியானுடைய காலம், ஆனவனாலே பரிசுத்த ஆவியானவரை தான் நாம் தொழுது கொள்ள வேண்டும் என்று சொல்வார்கள். ஆனால் இந்த பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவர்களை யார் பெரியவர் யார் சிறியவர் என்றால் யாரும் பெரியவரும் அல்ல, யாரும் சிறியவரும் அல்ல, எல்லாரும் ஒன்றாக தான் இருக்கின்றார்கள். ஒரு முக்கோணத்தை நாம் பார்த்திருப்போம். முக்கோணத்தில் எந்த பக்கம் பெருசு கேட்டு என்ன சொல்லுங்க? முக்கோணத்துல எந்த பகுதி மேல இருக்கிறது பெருசா, கீழே உள்ளது பெருசா கேட்டேன்னு சொல்லுவீங்க? முக்கோணம் 3 பக்கமும் ஒழுங்கா இருந்தா தான் அது பேருது முக்கோணம், இல்லாட்டி இது முக்கோணம் கிடையாது. அதே போல பிதா குமாரன் பரிசுத்த ஆவியான மூவரும் இணைந்திருப்பதால் அவர்கள் தெய்வம். இதுல பரிசுத்த ஆவியான தான் பெருசு அப்படின்னு சொன்னாலே அவங்க என்ன வேதத்தின்படி நடக்கின்றவர்கள் அல்ல என்று அர்த்தம். இதுல பரிசுத்த ஆவியான தான் வசதி, பிதா தான் வசதி, இல்லை குமாரன் தான் வசதி என்று சொல்வதற்கு வேதத்தில் அதற்கு இடம் கொடுக்கவில்லை. ஏனென்றால் இவர்கள் மூவரும் ஒன்றாய் இருக்கின்றார்கள். அனைவரும் சில பேர் வந்து சொல்லுவாங்க, ஒருத்ததான் 3 வேலைகளையும் செய்கின்றார் என்று சொல்வார்கள். நாம் தமிழிலே கீர்த்தனை பாடல் பாடும்போது பாடல் பாடுகின்றோம், முத்துணினோனே நமஸ்காரம், மூன்றினொன்றோனே நமஸ்காரம் என்று பாடுகிறோம். அப்படி என்றால் ஒருவர்தான் 3 வேலையும் செய்கின்றாரா என்றால் உதாரணத்துக்கு சொல்வார்கள், ஆசிரியர் பணியாற்றுகின்றவர்கள் உங்களை பள்ளிக்கு செல்லும் போது அவங்க என்ன செய்வாங்க, மாணவர்கள் எப்படி கூடுவாங்க, சார் இல்லைன்னா டீச்சர் என்ன செய்வாங்க, கூடுவாங்க. அதே ஆசிரியர் வீட்டுக்கு வரும்போது பிள்ளைங்க எப்படி கூடும், சார் டீச்சர் தான் கூடும், பிள்ளைங்க இப்படிதான் கூடும், அப்பா அப்படிதான் நிச்சய கூடும். அதே நேரத்துல பாட்டி துணை வீட்டகம் போடும்போது இப்படிதான் போடுவாங்க. இப்போ மாமான் கூடுதலாம் போயிட்டு, அத்தான் கூடுதலாம் போயிட்டு, எப்பா அப்படின்னு ஏதாவது நிச்சயம் கூடாது. அப்போ ஒரு நபர் 3 வேலைகளை செய்யும் போது 3 காரியங்களை அவர் வெளிப்படுத்துகிறார் என்று சில பேர் சொல்வாங்க. ஆனால் பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவர் அப்படி கிடையாது. என ஒரு தேவன் 3 காரியங்களை செய்கின்ற தேவன் அல்ல. இவர்கள் பிதா என்கின்றவர் தனி, குமாரன் என்கின்றவர் தனி, பரிசுத்த ஆவியானவர் என்கின்ற தனி, அவர் மூவரும் ஒன்றாய் இருக்கின்றார் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இன்னும் இதை சொல்வாங்க, வீட்டிலே தண்ணீரை நாம் பயன்படுத்துகின்றோம், தண்ணீரை நாம் கூல் பண்ணினா என்னது, ஐஸ் கட்டி, பனிக்கட்டி. அந்த தண்ணீரை ஹீட் பண்ண என்னது, ஆவி வரும். அப்போ தண்ணி தான் பனிக்கட்டியா ஆகுது, தண்ணி தான் ஆவியாகவும் ஆகின்றது இப்படின்னு சொல்லுவாங்க. அது திருத்துவ தேவன் கிடையாது. ஏனென்றால் அது ஒரு சாலிட் தான் என்ன செய்கிறது, அது தண்ணீர் என்ன செய்து பனிக்கட்டியாக ஆகின்றது, அது ஆவியம் ஆகிறது. ஆனால் வேதத்தின்படி அப்படி இல்லை. அப்படி என்றால் ஒரே ஒரு நபர் தான் என்ன செய்ய வேண்டும், பிதாவாகவும் குமாரனாகவும் பரிசுத்த ஆவியானவரும் அவர் நடிக்க வேண்டும். இங்கு வேதம் அப்படி சொல்லப்படவில்லை. நீங்கள் யோவான் 3ஆம் அதிகாரம் 16ஆம் அதிகாரம் வசனத்தை நீங்கள் வாசித்து பார்த்தீர்கள் என்றால் அங்கு வேதம் சொல்கிறது, எடுத்து வாசிங்கள். யோவான் 3:16 தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டுப் போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி உலகாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை இந்த உலகத்துக்கு தந்தருளினார். அப்படின்னா ஒருவனா பிதாவா
அப்படிதான் உண்ணாங்க அப்படின்னா அவங்க நினைச்ச முடியாது, கொடுக்க முடியாது. இன்னும் சில எழுதசையில் வாசிக்கலாம். ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 86ஆம் வசனத்தை வாசிங்கள். ஆதியாகமம் 1:86. பின்பு தேவன் நமது சாயலாகவும் நமது ரூபத்தின்படியே. போதும். என்ன பண்றது? நமது சாயல் நமது ரூபம். அப்ப நம்ம ஒரு ஆள்னா எப்படி எழுதிக்கணும்? எனது சாயல் எனது ரூபம். நமதுனா என்ன அர்த்தம்? அது ஒன்றை அல்ல, பன்மை. பன்மை என்றால் ஒன்றுக்கு மேற்பட்ட என்று அர்த்தம். ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தை வாசிங்க. பின்பு தேவனாகிய கர்த்தர், இதோ மனுஷன் நன்மை தீமை அறியத்தக்கவனாய் நம்மில் ஒருவரைப் போலானான். என்ன பண்றது? நம்மில் ஒருவரை போல. அப்ப ஒரு ஆள் தான் அப்படின்னா என்ன அர்த்தம்? என்னை போலானான்னு செய்யணும், எழுதப்பட்டிருக்கணும். நம்மில் ஒருவனை போல என்றால் ஒன்றுக்கு மேற்பட்டவர் என்பதை அறிந்து கொள்ள வேண்டும். ஆதியாகமம் 14ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை வாசிங்க. நாம் இறங்கி போய் போதும். நான் இறங்கி போய் என்று சொல்லப்படவில்லை. எப்படிப்பட்டிருக்கு? நாம் இறங்கி போய் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படினாலே இது பண்மையிலே எழுதப்பட்டிருக்கிறது. ஒருவேளை நீங்கள் மூல பாஷையாகிய எபிரேய பாஷையை நீங்கள் வாசித்து பார்த்தீர்கள் என்றால் தேவன் கடவுள் என்ற வார்த்தைக்கு ஏலோகிம் என்ற வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. ஏலோகிம் என்ற வார்த்தை அது பன்மை. ஒருவேளை ஏல் என்றால் தான் அது ஒருமை. ஒருவேளை நீங்கள் சங்கீத புத்தகத்தை நீங்கள் வாசித்து பார்த்தீர்கள் என்றால் என் தேவனை ஏன் என்னை கைவிட்டீர். அதில் என் தேவன் என்ற வார்த்தைக்கு பதிலளிக்கப்பட்டிருக்கோம். ஏலி ஏலி லாமா சபத்கானி என்ற வார்த்தை பயன்படுத்தலாம். ஏலி என்றால் அது என்ன அர்த்தம்? தேவன், அது ஒருமை. ஏலோகிம் என்றால் அது என்னது? பன்மை. அப்படி என்றால் ஒன்றுக்கு மேற்பட்டவர்கள் தான் என்று வேதாந்தத்திலிருந்து நாம் அறிந்து கொள்ள முடிகிறது. ஆதியாகமம் மாத்திரமல்ல, நீங்கள் ஏசாயாவுக்கு போனாலும் ஏசாயா தீர்க்கதரிசி சொல்லுவார். ஏசாயா 6ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தில் பார்க்கும்போது அவர் ஆண்டவருடைய தரிசனத்தை கண்டு அங்கே சொல்லுகிறார், யார் நமது காரியமாய் யார் எனது காரியமாய் என்று சொல்லப்படவில்லை, யார் நமது காரியம். அப்படின்னா இவர்கள் என்னது? ஒரு ஆள் அல்ல, மூவராக தான் இருக்கின்றார்கள். இந்த மூவர்கள் எப்படி ஒன்றாக செயல்படுகின்றார் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். நம்ம வீட்டில் கோழி முட்டை இருக்கு. கோழி முட்டைகள் என்னெல்லாம் இருக்குன்னா, முட்டை ஓடு இருக்கும், உள்ள வெள்ளைக்கரு இருக்கும், மஞ்சள் கரு இருக்கும். இந்த 3 வித்தியாசம் தானே. ஓடு வித்தியாசம் தெரியும், வெள்ளைக்கரு வித்தியாசம் தெரியும், மஞ்சள் கரு. இதுல எது முட்டைன்னு சொல்லுவீங்க? எதையா தனியா பார்த்து முட்டைன்னு சொல்லுவோமா? 3 சேர்ந்து இருப்பதா நிச்சயம் முட்டை என்று சொல்லுவோம். இன்னும் சொல்ல வேண்டும் என்றால், ஒரு நான் தேனி டீ போடுவோம். வீட்டில் டீ போடுறதுக்கு என்னெல்லாம் பயன்படுத்துவோம்? பால் பயன்படுத்துவோம். ஏன்னா தண்ணி அதுக்குள்ளே சேர்ந்துடும் அந்த பால்ல. அப்படிதானே? தண்ணி தண்ணியை பயன்படுத்துறோம். பால்லே நினைச்சிருக்கோம், தண்ணியை நினைச்சு சேர்ந்துடும் பால். அடுத்தது என்னது? சீனி. அடுத்தது என்னது? தேயிலை. இந்த 3 வித்தியாசமா இருக்கும். தனித்தனியா வித்தியாசம் தெரியாதா? தெரியும். அப்படிதானே? இது பால் பார்த்தா தெரியும், சீனி பார்த்தா தெரியும், தேயிலை பார்த்தா தெரியும். ஆனா தேயிலை டீ போட்ட பிறகு 3 வெளியே தெரியுமா? டீ போட்ட பிறகு பாலை கண்டுபிடிக்க முடியுமா? சீனி கண்டுபிடிக்க முடியுமா? தேயிலை. ஆனா எப்போ தெரியும்னா, பார்த்தா தெரியாது, சுவைத்தல் என்ன செய்யும்? தெரியும். டீ குடிக்கும் சொல்லுவாங்க, சீனி கம்மியா இருக்கு, டீ தூள் கம்மியா இருக்கு, பால் கம்மியா இருக்கு சொல்லலாம். எப்படி என்றால் சுவைத்தல் தான் தெரியும், பார்த்தா என்ன செய்யாது? தெரியாது. அதே போல பிதா குமாரன் பரிசுத்தாவி என்ற மூவரும் ஒன்றாக இருக்கின்றார்கள். அவர் மூவரும் ஒன்றாக இருக்கின்றதை நாம் பார்க்கும்போது என்ன செய்ய முடியாது? கண்டுபிடிக்க முடியாது. ஆனால் நம்முடைய வாழ்க்கையை அந்த வல்லமையை அனுபவிக்கும் போதே என்ன செய்யலாம்? நாம் உணர்ந்து கொள்ள முடியும். இதெல்லாம் நாம் புரிந்து கொள்வதற்காக தான் ஒழிய இதை நாம் நினைச்ச முடியாது. இப்படிதான் ஆண்டவர்னா கிறிஸ்துவனா முட்டன்னு சொல்லக்கூடாது, தீனா தீன்னு நினைச்சுக்கூடாது சொல்றது. இது நான் புரிந்து ஏனென்றால் அகஸ்தியன் என்ற தேவனுடைய மனிதர் இந்த திருத்துவத்தை குறித்து புரிந்து கொள்வதற்காக ஒரு நாள் பலமுறை யோசித்துக் கொண்டிருந்தார். ஆனால் அவரை இந்த திருத்துவத்தை குறித்து புரிந்து கொள்ள முடியவில்லை. ஒரு நாள் மாணவர்களே கடற்கரை வெளியிலே இந்த அகஸ்தியன் என்ற தேவனுடைய மனிதர் நடந்து கொண்டிருந்தார். அப்பொழுது கடற்கரையில் ஒரு சிறிய பையன் அந்த கடற்கரை தண்ணீரை தன்னுடைய பிஞ்சு கையிலே போகி அந்த கடற்கரையில் ஊற்றி கொண்டிருந்தான். இந்த அகஸ்தியன் என்பவர் சின்ன பையனை பார்த்து கேட்டார், தம்பி நீ என்ன பண்ற அப்படின்னு கேட்டார். அவன் சொன்னா, ஐயா இந்த கடல் தண்ணீரை எடுத்து இந்த குளிக்கல ஊற்றி நான் அந்த கடல் தண்ணீரை நினைச்சு போகிறேன், வச்ச வைக்க போயிருக்கேன் என்று சொன்னான். சாத்தியமா? சாத்தியம். ஆனா அவன் என்ன நினைச்சான்? நான் தண்ணி ஊத்த ஊத்த இந்த கடலும் மண் நினைச்சது குடிச்சிட்டே இருக்கு, அதனால இந்த தண்ணியெல்லாம் நினைச்சதுலாம் இதுல ஊத்திடலாம் அப்படின்னு நினைச்சான். அப்ப
அப்போ ஆண்டவர் சொன்னாரு, இது இதெல்லாம் திருத்துவம். ஆண்டவரை நீ முழுவதும் புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் என்ன செய்ய முடியாது, முடியாது. ஆனால் மூளைக்கு என்ன தேவையோ அதை செய்தேன், அனுமதிக்கின்றேன். நம்முடைய அறிவுக்கு ஏற்றவனமாக நாம் ஆண்டவரை புரிந்து கொள்வதற்கு ஆண்டவர் தூயாவில நமக்கு என்ன செஞ்சார், கொடுத்திருக்கின்றார். நாம் விசுவாசித்தால் போதும், மற்ற காரியங்களை எரிச்சுவார் ஆண்டவர் பார்த்துக் கொள்வார். அதே போல இன்றைய காலகட்டத்தில் அநேகர் இந்த திருத்துவ தேவனை விசுவாசிக்காமல் யாவைய ஒரு தெய்வத்தை மாத்திரம் பிதா இல்லை என்றால் குமாரன் இல்லை என்றால் பரிசுத்தாவியை மாத்திரம் முக்கியத்துவப்படுத்திக் போது அது சில குழப்பங்களை நம்முடைய வாழ்க்கையிலே கொண்டு வைக்கின்றது. இந்த திருத்துவ தேவன் எப்படி செயல்படுகிறார் என்பதை குறித்து உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ளலாம் என்று ஆசைப்படுகின்றேன். பொதுவாக 3 விதமான தொழில்களை சொல்வார்கள். பிதா படைப்பாளர், குமாரன் பாவத்திலிருந்து நம்மை மீட்டவர், பரிசுத்தாவியை நம்மை பரிசுத்தப்படுத்துவர் என்று சொல்வார்கள். ஆனால் இந்த 3 காரியங்களிலும் இந்த திருத்துவ தேவாலய பிதா குமாரன் பரிசுத்தாவியான மூவரும் இணைந்துதான் என்ன செய்கிறார்கள், செயல்படுகிறார்கள். ஒரு வேதாந்தத்தில் நாம் ஆதியாகமம் 1ஆம் அதிகாரத்தில் வாசித்து பார்க்கும்போது படைப்பை குறித்து நாம் வாசிக்கின்றோம். இந்த படைப்புகளை பிதா மாத்திரம் தான் படைத்தாரா என்றால் இல்லை. அதில் குமாரன் உண்டு, பரிசுத்தாவியான உண்டு. என்றால் பிதா எவ்விதமாக உலகத்தை படைத்தார், வெளிச்சம் உண்டாக கடவுள் என்றால் வெளிச்சம் உண்டாயிற்று. பிதா தம்முடைய வார்த்தையினாலே இந்த உலகத்தை என்ன செய்தார், படைத்தார். அதை நாம் யோவான் நற்செய்தியாளர் தன்னுடைய 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் சொல்கிறார், ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனால் இருந்தது என்று சொல்கிறார். தேவனிடத்தில் இருந்த வார்த்தை யார் என்றால் அதுதான் குமாரன். அதே அதிகாரத்தில் சொல்லும்போது 12ஆம் வசனத்தில் நாம் வாசித்து பார்த்தோம் என்றால் 14ஆம் வசனம் வாசிங்க. அப்போது அந்த வார்த்தை மாம்சமாகி, எந்த வார்த்தை, ஆதியிலே பிதாவின் வாயிலிருந்த வார்த்தை மாம்சமாகி அது குமாரனாக என்ன செய்தார், நமக்குள் வாசம் பண்ணினார் என்று சொல்லப்படுகிறது. தொடர்ந்து வாசம் பண்ணார் சொல்லுகிறது, சகலமும் அவகாலே உண்டாக்கப்பட்டது, உண்டானதென்றும் அவகாலே அல்லாமல் உண்டாக்கப்படவில்லை. அப்படி என்றால் பிதா மாத்திரம் தனியாக உட்கார்ந்து என்ன செய்யல, உலகத்தை படைக்கல. யார் மூலமாக படைத்தார், பிதா குமாரனின் மூலமாக தான் இந்த உலகத்தை படைத்தார். அப்ப பரிசுத்தாவியான இருக்கப்படார். ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை வாசிங்க. பூமியானது ஒளியின்மையும் வெறுமையுமாய் இருந்தது, ஆழத்தின் மேல் இருள் இருந்தது, தேவ ஆவியானவர் ஜலத்தின் மேல் அசைவாடிக் கொண்டிருந்தார். தேவ ஆவியானவர் ஜலத்தின் மீது அசைவாடிக் கொண்டிருந்தார். ஆதியாகமம் 1ஆம் அதிகாரத்திலே பிதா இருக்கார், குமாரன் இருக்கின்றார், பரிசுத்தாவியானவர் இருக்கின்றார். அப்படினாலே பிதா மாத்திரம் தான் உலகத்தை படைத்தார் என்று சொல்வது சரியான புரிதல் அல்ல. பிதா குமாரன் பரிசுத்தாவியானவர் மூவரும் இணைந்துதான் இந்த உலகத்தை எல்லாரும் இணைந்திருந்தார்கள், படைக்கின்றார்கள். இயேசு கிறிஸ்துவின் ஞானஸ்நானத்தை குறித்து நாம் வேதத்தில் வாசித்து பார்த்தோம் என்றால் இந்த வாசிக்க கேட்ட மார்க்கு 1ஆம் அதிகாரம் 10-11ஆம் வசனத்திலே நீங்கள் வாசித்து பார்த்தீர்கள் என்றால் இயேசுவான ஞானஸ்நானம் எடுக்கும்படியாக யோவான் ஸ்நானத்தில் வருகின்றார். அவர் ஞானஸ்நானம் பெற்று ககையின் உடனே நடைபெற்ற சம்பவத்தை வாசியுங்கள். மார்க்கு 1ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். அவர் ஜலத்திலிருந்து ககையின் உடனே ஆவியானவர் எப்படி இறங்கினாங்க, புறாவை போல இறங்குகின்றார். அப்போ பிதாவும் குமாரனும் வெவ்வேறு ஆட்கள், பரிசுத்தாவியான குமாரனும் வெவ்வேறு ஆட்கள் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். என்றால் குமாரன் ஜலத்திலிருந்து எழுப்புகின்றார், பரிசுத்தாவியானவர் செய்கின்றார், புறாவை போல இறங்கி வந்து குமாரனின் மீது அமர்கின்றார். அப்போ பிதா என்ன செய்து கொண்டிருக்கிறார், அடுத்த வசனத்தை வாசிங்க. வானத்திலிருந்து பிதாவின் செய்கிற சத்தத்தை கொடுக்கின்றார். என்ன சத்தம், இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரில் நான் பிரியமாய் இருக்கின்றேன். பிதா சத்தத்தின் மூலமாக வெளிப்படுகின்றார், பரிசுத்தாவியானவர் புறாவை போல இறங்குகின்றார், குமாரன் என்ன செய்கின்றார், ஞானஸ்நானம் பெறுகின்றார். பிதா குமாரன் பரிசுத்தாவியானவர் இவர்கள் மூவரும் ஒன்றாய் இருக்கின்றார்கள். யாரை விட்டு இருக்க முடியாது, பிரிக்க முடியாது. நீங்கள் 1 யோவான் 5ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை வாசிங்க. 1 யோவான் 5ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். பூலோகத்திலே சாட்சியிடுகிறவைகள் 3, ஆவி, ஜலம், இரத்தம் என்பவைகளே, இம்மூன்று ஒருமைப்பட்டிருக்கிறது. பூமியிலே சாட்சியிடுகிறவைகள் 3 எல்லாம் ஆவி, ஜலம், இரத்தம். இந்த 3 எங்க ஒடுபடுது, நம்ம உடம்புல தான் இருக்கு. நம்ம உடம்புல ஆவி இருக்கா, இருக்கு. ஜலம் தண்ணி இருக்கா, இருக்கு. நம்ம உடம்புல ரத்தம் இருக்கா, இருக்கு. இந்த உடம்புல ஆவி இல்லாட்டி என்ன சொல்லுவாங்க, அதுவரை மாண்புமிகு அப்படின்னு அதை கலைப்பாங்க. ஆவி பேர்னா பாடி இருக்கும்,
எடுத்தாங்க. அவ்வளவுதான் மாண்புகள் எல்லாம் நினைச்சதும் அந்த ஆவி இருக்கவதான் அதுக்கு மதிப்பு. சரி, இந்த உடம்புல ஆவி இருக்கு, தண்ணிலாம் காணாம போயிட்டு நினைச்சிருக்கோம், அப்படியே மயக்கமாகும், கீழே விழுவாங்க, அதுக்கு ஜீவன் நிச்சயம் இருக்காது. போல ஆவியாக்கு தண்ணியை உடம்புல ரத்தம் வேண்டி இந்த ரத்தத்தையும் தண்ணியையும் ஆவியை வச்சு முடியாது, குறிக்க முடியாது. ஆனா இந்த மூன்று ஒன்று போல இருந்தாங்கன்னா மனிதனுக்கு மிஸ்டர் சோவன் சோ மிஸ்டர் மிஸ்ஸஸ் சோவன் சோன்னு சொல்லுவாங்க. இந்த மூணு ஒண்ணா இருந்தாதான் மனுஷன், இல்லாட்டி ஒண்ணா நிச்சய மாட்டாங்க. ஏதாவது ஒண்ணு லேக் ஆனாலும் சிக்கலாம். அதே போலதான் வேதம் சொல்கிறது, பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவர் இவர் மூவரும் ஒன்றாய் இருக்கின்றார்கள் என்று சொல்கின்றார். இதை குறித்து நாம் சிந்திக்கும் போது புகைவசத்தை நீங்கள் வாசிக்கலாம். யோவான் எழுதிய நற்செய்திகள் 17ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தை வாசியுங்கள். நாம் ஒன்றாய் இருக்கிறது போல அவர்களும் ஒன்றாய் இருக்கும்படி நீர் எனக்கு தந்த மகிமையை நான் அவர்களுக்கு கொடுத்தேன். இயேசுவானவர் அங்கே தன்னுடைய கடைசி பிரதான ஆசாரியனுடைய ஜெபத்தை அவர் எடுக்கின்றார். இந்த உலகத்தை விட்டு கடந்து செல்லும் என்பதாக அவர் ஜெபிக்கின்றார். எப்படி ஜெபிக்கின்றார்? நாம் ஒன்றாய் இருப்பது போல. நாம் என்றால் யார்? பிதாவாகிய தேவன், பரிசுத்த ஆவியான தேவன், குமாரனாகிய தேவன். நாம் ஒன்றாய் இருப்பது போல இந்த உலகத்தில் உள்ள மக்கள் எல்லாரும் என்ன செய்யணும்? ஒன்றாய் இருக்க வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கின்றார். ஏனென்றால் ஒருமைப்பாடு என்பது ஆண்டவர் இயேசுவானது உலகத்தில் வாழ்ந்த நாட்களிலே அது கேள்விக்குறியாக இருந்தது. ஏனென்றால் சீடர்களுக்கு சண்டைப்பட்டு பண்ணாங்க. என்னென்றால் யார் தங்களில் பெரியவன், யார் ஆண்டவருக்கு வலது பக்கத்தில் உட்கார்ந்து இருக்கா, யார் ஆண்டவருக்கு இடது பக்கத்தில் இருக்காங்க. இதுதான் இப்போ உள்ள பிரச்சனை கிடையாது. இது இப்போ உள்ள பிரச்சனை. இயேசுவானது இருக்கும்போதே இது இன்னும் நச்சரியாக சொல்லுவாங்க, அவர் அம்மா தான் நினைச்சிருந்தாங்களா, சீசனுடைய அம்மா சுபதையினுடைய தாய் நினைச்சவாங்க. என்னுடைய பிள்ளைகள் யார் வலது பக்கத்தில் இருக்கணும் யார். அப்போ போட்டி பொறாம பிடிக்கிறது 12 பேர்ல 12 நினைச்ச முடியாது, பக்கத்தில் உட்கார முடியாது. ஆனா அக்காலத்திலே சீசர்கள் நினைச்சது போட்டி யார் ஆண்டுடைய பக்கத்தில் உட்கார்ந்து. ஆண்டு இதெல்லாம் பார்த்து தான் சொல்லுறாங்க, நாம் ஒன்றாக இருக்கிறது போல இவர்கள் எல்லாம் நிச்சயம் ஒன்றாக இருக்க வேண்டும். அப்படிதான் ஆண்டு நினைச்சிருக்காங்க. பிதாவாகிய தேவனை நோக்கி நினைச்சிருக்கார், ஜெபிக்கின்றார். அவர்கள் எல்லாரும் நிச்சயம் ஒன்றாக இருக்க வேண்டும். அடுத்த வசனத்தை வாசிங்க, 23ஆம் வசனத்தை வாசிங்க. ஒருமைப்பாட்டில் அவர்கள் தேறினவர்களாய் இருக்கும்படிக்கும் என்னை நீர் அனுப்பினதையும் நீர் என்னில் அன்பாய் இருக்கிறது போல அவர்களிலும் அன்பாய் இருக்கிறதையும் உலகம் அறியும்படிக்கும் நான் அவர்களிலும் நீர் என்னிலும் இருக்கும்படி வேண்டிக் கொள்கிறேன். நீர் அன்பாய் இருக்கிறது, என்னில் அன்பாய் இருக்கிறது போல நீங்க நினைச்சோம் அவர்களும் அன்பாய் இருக்க வேண்டும். எப்படி இந்த பிதா குமாரன் பரிசுத்தாவின் மூவரும் ஒன்றாய் இருக்கிறார்கள் என்றால் அன்பினாலே கட்டப்பட்டிருக்கின்றார்கள். இந்த உலகத்திலே நாம் ஒற்றுமையாக இருக்க வேண்டும் என்றால் நம்மிடத்தில் என்ன வேண்டும்? தேவ அன்பை நிச்சய வேண்டும். இந்த தேவ அன்பு நம்முடைய இருதயங்கள் இல்லை என்றால் நம்முடைய இருதயத்தில் என்ன இருக்கும்? கசப்பு இருக்கும், வைராக்கியங்கள் இருக்கும், மேட்டிமை இருக்கும். அப்புறம் அடுத்தவர்கள் பார்த்தா என்ன செய்யாது? பிடிக்காது. இந்த சமீபத்தில் பார்த்துருக்கோம், என் பையன் பேரை கேட்டாலே எனக்கு பிபி ஆகுது அப்படிங்கிறது. யாரு? பெத்த அப்பா பையன் பேரை கேட்டேன்னு சரி, பேரை கேட்டோன்னு நினைச்சது எனக்கு பிபி ஆகுது. எங்க அன்பு நினைச்சது புகைந்து போயிடுது. மனித வாழ்க்கையில் நினைச்சது அன்பு நினைச்சது புகைந்து போய்விட்டது. இந்த அன்பு எப்பொழுது ஊற்றப்படும் என்றால் எட்டாம் அதிகாரத்தில் நான் வாசித்து பார்க்க சொல்லப்படுது, பரிசுத்த ஆவியானவர் தேவ அன்பை நம்முடைய இருதயங்களில் நிச்சயித்தார், ஊற்றுகின்றார். இந்த அன்பு நம்முடைய உள்ளங்களில் ஊற்றப்பட்டதால் மற்றவர்கள் பார்க்கும்போது அவங்க நினைச்ச முடியும், நேசிக்க முடியும். மற்றவர்கள் பார்க்கும்போது உண்மையாவே நம்முடைய உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நல்லா இருக்கியா அப்படின்னு நினைச்ச முடியும், கேட்க முடியும். இல்லாட்டி நினைச்சோம் பார்க்கும்போது கேட்போம் நல்லா இருக்கியா அப்படின்ட்டு, மூன்று தகவல்களே இவனா நல்லா இருக்க இடத்துக்கு அப்படின்னு மனசு நிச்சயம். அது உண்மையான அன்பு அல்ல. தேவ அன்பு நம்முடைய உள்ளத்தில் ஊற்றப்படையில்லை என்றால் மூஞ்சுக்கு முன்னால ஒண்ணு, மூஞ்சுக்கு பின்னாடி இன்னொரு. இப்ப கேட்டதான் என்னது? நல்லா இருக்கியா, எப்போ ஊர்ல இருந்து வந்த அப்படின்னு கேட்போம். என் வந்தான மகளே அப்படின்னு என்ன அர்த்தம்? அது நம்ம கேட்காமலே நிச்சயம். ஆனா மூஞ்சுக்கு முன்னால இருக்கும்போது எப்படி செய்யலாம்? அப்படியே நல்லவர்களாக நிச்சயம் பாசம் பண்ணிக்கிட்டோம். முகத்துக்கு பின்பதாக நம்முடைய வெறுப்பை காட்டின காரணம் நம்முடைய உள்ளத்திலே தெய்வ அன்பை நிச்சயங்களை இல்லை. ஆண்டவர் என்ன சொல்கின்றார்? நாம் ஒன்றாய் இருக்கிறது போல அவர்கள் எல்லாரும் ஒன்றாய் இருக்க வேண்டும். நீ என்னில் அன்பா இருக்கிறதை இந்த உலகம் புரிந்து கொள்ள முடியாத இவர்களிடத்திலே உன்னுடைய அன்பை நிச்சயம் ஊற்றும் என்று சொல்லி அந்த யோவான் 17ஆம் அதிகாரத்தில் அவர் என்ன செய்கின்றார்? ஜெபிக்கின்றார். வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிற காரியம், நாம் ஆண்டவரிடத்தில் என்ன செய்ய வேண்டும்? முழு இதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் முழு பலத்தோடும் அன்பு கொள்ள வேண்டும். அதே அன்பை உன்னிலே அன்பா இருக்கிறது போல பிறரிடத்திலும் அன்பு கொடுப்பாயாக. இந்த அன்பை நாம் என்ன செய்யணும்? திரியேக தேவனிடத்திலிருந்து என்ன செய்யணும்? பெற்றுக்கொள்ள வேண்டும்.
அவர் பிதா குமாரன் பரிசுத்தாவியானவர்கள் ஆனால் அவர்கள் எப்பொழுது என்ன செய்தார்கள்? பிரிந்து செயல்பட்டவர்கள் அல்ல. இன்னும் நீங்க வேதத்தில் வாசித்து பார்த்தீர்கள் என்றால் உபாகமம் 6ஆம் அதிகாரத்திலே போடப்பட்டிருக்கிறது. உபாகமம் 6ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் என்று நினைக்கின்ற வாசியம். நம்முடைய தேவனாகிய கர்த்தர் ஒருவரே கர்த்தர் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த ஒருவரே என்கிற வார்த்தைக்கு எபிரேய பதத்திலே ஏகுத் என்னும் வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. இந்த ஒருவரே என்றால் என்ன அர்த்தம்னா, நீங்கள் வேதாகமத்தில் இன்னொரு இடத்துல இந்த ஒருவரை குறித்து வாசிக்கலாம். அவர் இருவர் அல்ல, அவர்கள் ஒருவரே. கணவன் மனைவி என்று இருவர்கள் அல்ல, அவர்கள் ஒருவரே. இப்ப பார்ப்பதற்கு அவர்கள் ரெண்டு பேர் தான், ஆனால் தேவ சமூகத்தில் அவர்கள் எப்படிதான்? ஒருவர் தான். அதே போலதான் தேவன் ஒருவர் என்ற வார்த்தை பயன்படுத்தப்பட்டது. அப்படி என்றால் நாம் ஆண்டவர் என்பவர் அவர் புரிந்து செயல்படுகின்றவர் அல்ல, அவர் தனித்தனியும் செயல்படுகின்றவர் அல்ல. பிதா குமாரன் பரிசுத்தாவின் மூவரும் ஆதியிலிருந்து அவர்கள் என்ன செய்கிறார்கள்? ஒன்றாக இருக்கின்றார்கள். அதே போல இந்த திருச்சுவையாகிய மக்களாகி நாம் என்ன செய்ய வேண்டும்? ஒன்றாக வாழ வேண்டும், ஐக்கியத்திலே பலப்பட வேண்டும். எப்பொழுது நாம் ஒன்றாக வாழ முடியும், ஐக்கியத்திலே பலப்பட முடியும் என்றால் தேவ அன்பு நம்முடைய உள்ளங்களிலே ஊற்றப்படும் போது. அது உணர்வுகளாக இருந்தாலும் ஆண்டு சமூகத்தில் நாம் ஜெபிப்போம். ஆண்டவரே, நீ திரியேக தெய்வமாக ஒன்றாக இருக்கிறது போல நாங்களும் ஒன்றாக வாழும்படியாக உம்முடைய தெய்வீக அன்பை நம்முடைய உள்ளங்களே ஊற்றுமப்பா என்று சொல்லி ஜெபிக்கும் போது அந்த ஆவியானவர் நம்முடைய உள்ளங்களே தெய்வ அன்பை ஊற்றும் போது நம்முடைய இதயத்திலே காணப்படுகின்ற கசப்புகள், நம்முடைய இதயத்திலே காணப்படுகின்ற வைராக்கியங்கள், நம்முடைய இதயத்திலே காணப்படுகின்ற மீட்புகள் எல்லாம் மறைந்து நம்முடைய தெய்வ அன்பை பெற்றவர்களாக நம்முடைய சக மனிதர்கள் நேசிக்க முடியும். அவர்களுடைய கிருபையை ஆண்டு தரும்படியாக அமர்ந்த வண்ணமாக தலைகளை தாழ்த்தி கண்களை மூடி கர்த்தரை நோக்கி நாம் ஜெபிப்போம். அன்பு கூறுவே இன்னும் அதிகமாய் ஆராதிப்பே இன்னும் ஆர்வமாய். அன்பு கூறுவே இன்னும் அதிகமாய் ஆராதிப்பே இன்னும் ஆர்வமாய். உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பே முழு மனத்தோடு. அன்பு கூறுவே ஆராதனை 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 ஆராதனை. அல்லேலூயா ஆராதனை 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 ஆராதனை. எபினேசரே எபினேசரே நீருவரையில் உதவினீரே. எபினேசரே எபினேசரே நீருவரையில் உதவினீரே. நீருவரையில் உதவினீரே. உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன் முழு மனத்தோடு. அன்பு கூறுவேன் ஆராதனை 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 ஆராதனை. அல்லேலூயா ஆராதனை 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 ஆராதனை. அன்பின் ஆண்டவரே, திருத்தூதனாகிய நாடுமுடியாளர்கள் உதவி செய்தி பிதா குமாரன் பரிசுத்த ஆவி ஆகிய மூவரும் ஒன்றாக இருக்கின்றார்கள் என்ற வேத வசனப்படி ஆண்டவரே, நாம் ஒன்றாக இருக்கிறது போல அவர்கள் எல்லாம் ஒன்றாக இருக்க வேண்டும் என்று நீ சொல்லி ஜெபித்தீர்களா? ஆண்டவருடைய அன்பினாலே மூவரில் ஒவ்வொருவராக நீ வாசம் பண்ணுவது போல ஆண்டவர் என்னுடைய வாழ்க்கையில் உடைய தெய்வீக அன்பை ஊற்றும் போது இவருடைய இதயத்திலே காணப்படுகின்ற கசப்புகள் மறைத்து, இவருடைய இதயத்திலே காணப்படுகின்ற வைராக்கியங்கள் மறைந்து, ஆண்டவரை நாங்கள் ஒருவரை நேசிக்கும்படியான வாக்கியத்தை நீ கொடுக்கின்றீர்களா? அதற்காக நாங்கள் உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம்ப்பா. கொஞ்ச காலம் வாழ்கின்ற இந்த உலக வாழ்க்கையிலே அநேகங்களிலே நாங்கள் வைராக்கியத்தோடு இருமாப்போடு ஆண்டவர் நாங்கள் வாழ்ந்து முடிகின்றோம். ஒரு தெய்வ அன்பை எங்களுடைய உள்ளங்களே ஊற்று வேண்டும் என்று நாங்கள் சிந்திக்கிறோம்ப்பா. இந்த வேலும் நீ ஒன்றாய் இருப்பது போல நாங்களும் இந்த உலகத்திலே ஐக்கியப்பட்டவர்களாக
ஒருமைப்பட்டவர்களாக வாழ வேண்டும் என்று எங்களுக்கு கற்றுக் கொடுத்தேன். இந்த வேளை எங்களுடைய இருதயங்களிலே யார் மீது கசப்புகள் காணப்படுகிறது என்பதை நீ அறிந்திருக்கின்றேன். உடைய தூயாமையான மூலமாக உடைய பிள்ளைகளுடைய இருதயங்களை நீ பேசிக் கொண்டிருக்கின்றேன். அந்த இந்த ஜெபங்களிலே யாமையாருடைய பிரியங்களுடைய உள்ளங்களிலே வருகின்றதோ அவளை மனப்பூர்வமாக மன்னிக்க உதவி செய்யப்பா. கல்வாரி சிலுவையிலே உம்முடைய அன்பை வெளிப்படுத்தி உம்முடைய பகைவர்களை நீ மன்னித்தீர்களவா. அதே போல ஆண்டவரே எங்களுக்கு விரோதமாக ஆண்டவரே எங்களுக்கு அவர்கள் துரோகம் செய்திருந்தாலும் ஆண்டவரே கல்வாரி சிலுவையிலே நீ எங்களை மன்னித்தீர்களவா. ஆண்டவரே நாங்கள் உண்மை விட்டு தூரம் போன போதிலும் உண்மை எங்களுடைய செய்கையினாலே நாங்கள் மகதளிக்கும் போதிலும் எங்களை அன்பு கூர்ந்த ஆண்டவர் எங்களை மன்னித்தது போல உங்களுடைய தூய ஆவியான எங்களுடைய உள்ளங்களே ஊற்றப்படுகின்ற அன்பினாலே நாங்கள் அவர்களை மன்னிக்க உதவி செய்தோம். உடைய அவர்கள் எங்களுக்கு விரோதமாக செயல்பட்டார்கள் என்று மற்றவர்கள் கூறியிருக்கலாம். எங்களுக்கு விரோதமாக பரியாசம் பண்ணினார்கள் என்று மற்றவர்கள் சொல்லியிருக்கலாம். எங்களை நிந்தித்தார்கள் என்று நாங்கள் கேள்விப்பட்டிருக்கலாம். ஆனால் இந்த நாளிலே அவர்களை மனப்பூர்வமாக மன்னிக்கிறேன் என்று சொல்லி உடைய சமூகத்தில் ஜெபித்துக் கொண்டிருக்கிற உள்ளங்களை கண்டிப்பாக கர்த்தரை பலப்படுத்துவீராக. எடுத்த தீர்மானம் நிலைத்திருக்க உங்களுடைய தூய ஆவியானவருடைய உள்ளங்களை நீ பிரகை செய்வீராக. நீ ஒன்றாக இருக்கிறது போல நாங்களும் இந்த திருச்சபையிலே ஒன்றாக வாழவும் ஐக்கியப்பட்டு வாழவும் உங்களுடைய தெய்வ அன்பிலே நிலைத்திருக்கவும் கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்ய வேண்டும் நாங்கள் ஜெபிக்கிறோம். கேட்கிறதுக்கு காதுள்ளவன் கேட்க கடவன் என்ற வேதவசப்படி நீ இந்த சத்தியத்தை கொடுத்திருக்கின்றேன். ஆண்டவரே விதைக்கப்பட்ட வேதவசனமானது நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்டதாக 30, 60, 100 வளர்ப்பெடுக்க உதவி செய்யும். எங்களுக்கல்ல கர்த்தாவே, எங்களுக்கல்ல துதியும் கனமும் மகிமையும் உமக்கே செலுத்துகின்றோம். நீ மாத்திரம் மகிமைப்படுவீராக. மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். காணிக்கை பாடலாக நாம் யாவரும் எழுந்து நின்று ஆராதனை கீதங்கள் 5, இறஞ்சாண்டு கீதம் 13, கிறிஸ்தவ கீர்த்தனை 5. ஆராதனை கீதங்கள் 5, இறஞ்சாண்டு கீதம் 13, கிறிஸ்தவ கீர்த்தனை 5. சர்வலோகாதிப நமஸ்காரம், சர்வ சிருஷ்டிகளே நமஸ்காரம்.
ஆண்டுடைய கரத்தை அர்ப்பணித்து நாம் ஜெபிப்போம். பரிசுத்த பிதாவே, உடைய கிருபாசன தண்டையில் பிரவேசிப்பதற்கு புதிதும் ஜீவனமான வாக்கத்தை உங்கள் அருமையான குமாரனுடைய ரத்தத்தினாலே எங்கள் கொண்டு பண்ணினீரே. நாங்கள் அபாத்தகராயினும் அவமானமாக உம்மட்டை வகித்தோம். எங்களையும் நாங்கள் படைத்திருக்கின்ற காணிக்கைகளையும் சோசக காணிக்கைகளையும் உம்முடைய நாம மகிமைக்காக அங்கீகரித்து உபயோகிக்கும்படியாக தாழ்மையோடு வைத்துக் கொள்கின்றோம். வானத்திலும் பூமியிலும் உள்ளவர்களெல்லாம் உம்முடையவர்கள் உமது கரத்திலே வாங்கி உமக்கு கொடுக்கிறோம். ஜெபம் பண்ண கடவோம். நாங்கள் எக்காலத்திலும் எவ்விடத்திலும் உங்கள் சொற்சொல் செலுத்துகிறது தகுதியும் நீதியும் எங்களுக்கு விசேஷ கடமையாக இருக்கிறது. உம்முடைய குமாரனும் எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாக நீ வானங்களையும் பூமியையும் அவர்களை எல்லாவற்றையும் சிருஷ்டித்தீர். மனிதனையும் உம்முடைய சாயலாக உண்டாக்கினீர். அவன் பாவத்தில் விழுந்தபோது புது சிருஷ்டியின் முதல்வனாக நீ அவனை மீட்டுக் கொண்டீர். தேவரின் மனிதர் ஒழுக்கமாய் அன்பு கூர்ந்து உமது ஒரே பேரான குமாரனாய் இயேசு கிறிஸ்து எங்கள் தன்மையை தரித்துக் கொள்ளவும் சிலுவையில் வகைத்து எங்கள் மீட்டுக் கொள்ளவும் அவரை தந்துகிறேன். அவர் சிலுவையில் ஒரே தரம் தம்மைதாமே ஏகபடியாக ஒப்புக் கொடுத்து சகலோகத்தின் பாவங்களை நிவர்த்தி செய்வதற்கு நிறைவும் பூகணமும் உமதுமான பலியையும் காணிக்கையும் பரிகாரத்தை செலுத்தணும் அல்லாமல் தமது அஞ்ஞான மரணத்தை
என்றைக்கும் நினைப்பூட்டும் ஞாபகத்தை நினைத்து தாம் திரும்பவங்களும் நாங்கள் அதை அனுசரித்து வரும்படி தமது பரிசுத்த சுவிசேஷத்தில் கட்டளை தள்ளினாக அவர் தாம் காட்டி கொடுக்கப்பட்டிருந்த ஆத்திரையிலே அப்பத்தை எடுத்து சோஸ்திரம் பண்ணி அதை பிட்டு சீசர்களுக்கு கொடுத்து, நீங்கள் வாங்கி புசியுங்கள், இது உங்களுக்காக கொடுக்கப்படுகிற என்னுடைய சரீரம். என்னை நினைவுபடுத்தி செய்யுங்கள் என்றார். அப்படி போஜனம் பண்ணின பின்பு பாத்திரத்தை எடுத்து சோஸ்திரம் பண்ணி அவர்களுக்கு கொடுத்து, நீங்கள் எல்லாரும் இதிலே பானம் பண்ணுங்கள், இது பாவமணிக்கு உண்டாகும்படி உங்களுக்காகவும் அநேகம் சிந்தப்படுகிற புது உடன்படிக்கைக்குரிய என்னுடைய ரத்தம். இதை பானம் பண்ணும் போதெல்லாம் என்னை நினைவுபடுத்தி செய்யுங்கள் என்று திருவுடம் பற்றினார். மகிமையான உயிர்த்தெழுதலையும் பகமைதலையும் நினைவுகூர்ந்து உமது அடிகளாகி நாங்கள் அவருடைய கட்டளையின்படியே அவர் திரும்ப வரும்பொழுதும் அவரை நினைவுகூர்ந்து இதை செய்கின்றோம். அவர்கள் நீர் எங்களுக்காக நிறைவேற்றின பூவன மீட்புக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நாங்கள் ஆசீர்வதிக்கிற பாத்திரம் கிறிஸ்துவின் ரத்தத்தையும் ஐக்கியமாய் நிற்கும்படி எங்களையும் நீயே தந்த அப்பத்தையும் திராட்சரசத்தையும் உமது பரிசுத்த ஆவியினால் பரிசுத்தப்படுத்த வேண்டும் என்று மிகுந்த தாழ்மையில் பிரார்த்திக்கிறோம். நாங்கள் எல்லாரும் எங்கள் ஆண்டவராய் கிறிஸ்துவில் கூட்டி இணைக்கப்பட்டவர்களாகி விசுவாசத்தில் ஒருமைப்படவும் தலையாய அவர்கள் எல்லாவற்றிலும் வளரவும் கிருபை செய்யும். அவர்களோடும் பரிசுத்த ஆவியோடும் ஐக்கியமாய் இருக்கிற சர்வ வல்லமையுள்ள பிதாவாய் உமக்கு அவர் மூலமாய் சகல கணம் மகிமையும் என்றென்றைக்கும் உண்டாவதாக. நமது இரட்சகராகிய கிறிஸ்து கற்பித்தபடி அவர்கள் நமக்கு அருளப்பட்ட தைரியத்தோடு பாடலாக பாடுவோமாக.
சரீரத்தையும் இரத்தத்தையும் பெற்றுக்கொள்ளும்படியாக கூடி வந்திருக்கின்றோம். ஆண்டவர் தாமே நம்மை தகுதிப்படுத்தும்படியாக ஜெபிப்போம். தாழ்மையின் பிரவேச ஜெபத்தை நாம் ஞாபகம் இணைந்து ஏறெடுப்போம். இரக்கமுள்ள கர்த்தாவே, எங்கள் சுயநிதி நம்பி நம்முடைய பந்தியில் சிறப்புமையாமல் தேவனுடைய அருட்செயலை நம்பி செய்கிறோம். உங்களுடைய வேச்சத்தில் துணிக்கைகளை பொறுக்கிக்கொள்ள நாங்கள் பார்த்தவர்கள், ஆனால் தேவரை எப்பொழுது கருத்தை செலுத்துவதை வாதாட்டமாக இருக்கிறேன். ஆகையால் கர்த்தாவே, நன்மையான மாமாரியை சிறுசுவின் வழியாக சிறப்படுத்ததாக எங்கள் ஆவண சரீரமும் ஆத்மாவாகி எப்பொழுது நாளாகவும் வரைக்கும் வாசமாக கேட்டுள்ளோம். அவருடைய சரீரத்தை புசித்து ரத்தத்தை பானம் பண்ண எங்களுக்கு கிருபை செய்யுங்கள். ஆமென். நாம் பிடிக்கப்படும் கிறிஸ்துவின் சரீரத்தின் கைக்கவே இருக்கிறதல்லவா? Amen.
ஜெபமுள்ள கடவும் கிறிஸ்துடைய சரீரம் ரத்தமாகி சாக்கும் அந்த விசுவாசத்தினாலே பெற்றுக்கொண்டவர்களை நாம் அவருக்கு சோஸ்திரம் செலுத்துவோமாக. முதலாவது சோஸ்திர ஜெபத்தை நாம் யாவும் இணைந்து எடுப்போம். சர்வ வல்லமையுள்ள கடவுளே, பரமபிதாவே, உமது நேசரும் மகனும் எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள் எங்களது பிள்ளைகளாக ஏற்றுக்கொண்டு அவருடைய விடுதலையான திருசபையின் ரத்தமாகி ஞானத்தினாலே போஷித்திருக்கிறேன். எங்கள் பாவங்களை மன்னித்து நித்திய ஜீவனுக்கு வாக்குப்பட்டிருக்கிறேன். அளவிடப்படாத நன்மைகளுக்காக உம்மை சோஸ்திருக்கின்றோம். சகீதமும் ஆத்துமா எங்களை பரிசுத்தமும் ஜெபப்படியாக உமக்கு ஒப்புக் கொடுக்கிறோம். இதுவே நாங்கள் செய்த ஆத்மீக ஆராதனை. நாங்கள் இந்த பிரபஞ்சத்துவத்தை சிந்தனையாமல் தேவனுடைய நன்மையில் பகிர்வுகரமான சித்தம் என்னதென்று பகுத்தறியத்தக்கதாக எங்கள் மனம் புதிதாக மகத்துவமாக எங்களுக்கு அனுபவியும் கடைசியிலே நாங்கள் பரிசுவான அனைவரோடும் நித்திய ராஜ்யத்தின் ஆனந்தத்தை அடையத்தக்கதாக இவ்வுலகத்தில் நமக்கு கீழ்ப்படி நடக்க எங்களுக்கு கிருபை செய்யும். உம்மோடு பகசாமியோடும் ஒரே தேவனாய் சதா காலம் ஜீவித்த அரசாளுக எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் இவர்களை வேண்டிக் கொள்கிறோம். ஆமென். எங்களை நேசித்து எங்களை வழிநடத்துகின்ற எங்கள் அன்பின் பரமபிதாவே, கிருபையாக எங்களை தந்திருக்கின்ற இந்த மனமகிழ்ச்சியான நாளுக்காக நாங்கள் நமக்கு நன்றி செலுத்துகின்றோம். இந்த நாளிலும் நாங்கள் உங்களுடைய பரிசுத்த ஆலயத்துக்குள் பிரவேசிக்கும்படியாக, உங்களுடைய நாமத்தை நாங்கள் புகழ்ந்து போற்றி மகிமைப்படுத்தும்படியாக, உங்களுடைய பரிசுத்த பந்தியிலே நாங்கள் பங்கு பெறும்படியாக நீ எங்களுக்கு அருள் செய்த பாக்கியத்தை எண்ணி பார்த்து நாங்கள் மனதாக உங்களை துதிக்கின்றோம், உங்களை சுவாசிக்கிறோம். அப்பா, எத்தனை பேருக்கு கிடைக்காத சாக்கியத்தையும் பாக்கியத்தையும் உம்முடைய பிள்ளைகளால் எங்களுக்கு ஏற்படுத்திகளவா, அதற்காக நாங்கள் நமக்கு நன்றி செலுத்துகின்றோம். ஆண்டவரே, நீ எங்களை எண்ணி பார்ப்பதற்கு நாங்கள் எம்மாத்திரம் என்பதை உணர்ந்தவர்களாக, ஆண்டவரே, உம்முடைய கிருபையை நாங்கள் ஒவ்வொரு நாளும் எண்ணி பார்த்து உம்முடைய பரிசுத்த ஆலயத்துக்குள் நாங்கள் பிரவேசித்திருக்கின்றோம். இந்த ஆகதலை கடந்து கொண்டிருக்கின்ற சிறியவர் முதற்கொண்டு பெரியவர் வரை ஒவ்வொரு நபர்களையும் கர்த்தர் கண்ணோக்கி பார்ப்பீராக. உமக்காக தன்னுடைய நேரத்தை கொடுத்தவர்கள், உமக்காக தன்னுடைய தாளந்தை கொடுத்தவர்கள், உமக்காக தன்னுடைய திறமையை அர்ப்பணித்த ஒரு பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் கண்ணோக்கிப்பாகும். அவனோடு செய்கைக்கு தக்கதான பலனை கொடுக்கின்ற ஆண்டவர், உம்முடைய பணிகளுக்காக உடைய பிள்ளைகள் கொடுக்கின்ற ஒவ்வொன்றையும் கர்த்தர் அங்கீகரித்து அதற்கு மனமாக உடைய பிள்ளைகளை கண்ணோக்கி பார்த்து ஆசீர்வதிக்க வேண்டும் நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த நாளும் திருத்துவ நாயை ஆசீர்வதிக்கும்படியாக நீங்கள் உங்கள் உதவி செய்தி நன்றி செலுத்துகின்றோம். பிதா, குமாரன், பரிசுத்தர் ஆகிய இம்மூவரும் ஒருமனப்பட்டிருக்கிறார்கள் இந்த வேத வசனப்படி. ஆண்டவரே, நாம் ஒன்றாய் இருக்கின்றது போல அவர்கள் எல்லாம் ஒன்றாய் இருக்க வேண்டும் என்று சொல்லி நீ ஜெபித்ததை நாங்கள் வேதத்தில் வாசிக்கிறோம். அப்பா, ஆண்டவரே, உம்முடைய அன்பு எங்களுடைய உள்ளங்களிலே ஊற்றப்பட வேண்டும் நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த வேளையிலும் யாருடைய உள்ளங்களிலே தூய ஆவியானவர் மூலமாக இந்த நாளிலே நீ கிரியை செய்கிறோம். கர்த்தர் அவர்களை பலப்படுத்த வேண்டும் நாங்கள் ஜெபிக்கிறோம். உடைய இதயத்திலே காணப்படுகின்ற கசப்புகள், வைராக்கியங்கள் போன்ற காரியங்கள் மறைந்து போகவும், உம்முடைய அன்பினாலே நாங்கள் ஒருவரை மன்னிக்கவும் ஒருவருக்கொருவர் மனதாக நேசிக்கவும் கர்த்தர் கிருபை அளிக்க வேண்டும் நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்பா, இந்த வேளையிலும் புரிந்து வாழ்கின்ற குடும்பங்களை உடைய அன்பின் கரத்திலே அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, ஏதோ விதத்திலே ஏற்பட்ட மனக்கசப்பு நிமித்தமாக, யார் பெரியவன் என்ற வைராக்கியத்தின் நிமித்தமாக கணவனும் மனைவியும் உம்முடைய பரிசுத்த சன்னிதானத்தில் இணைக்கப்பட்டிருந்தோம். ஆண்டவரே, வேதனையோடு, குழப்பத்தோடு, கண்ணீரோடு, கவலையோடு வாழ்ந்து வருவதை நீ அறிந்திருக்கிறீர். அப்பா, இந்நாளில் உங்களுடைய பிள்ளைகளை ஒரு விஷயத்தை கண்ணோக்கிப்பாகும். உம்முடைய தெய்வ அன்புடைய இறுதிகளை ஊற்றப்படும் போது ஆண்டவரே, நீ அவர்களை ஒரே மாம்சமாக இணைத்திருக்கின்றீர் என்பதை உணர்ந்தவர்களாக, உம்முடைய அன்பினாலே நிரப்பப்பட்டவர்களாக, தன்னுடைய வாழ்க்கை துணை மீது அந்த அன்பை வெளிப்படுத்தும்படியான கிருபைகளை உம்முடைய கரத்தில் அவர்கள் பெற்றுக்கொள்ள கர்த்தர் உதவி செய்ய வேண்டும் நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்பா, ஆண்டவரே, உடைய பிள்ளைகள் உம்முடைய அன்பிலே நிரப்பப்பட்டவர்களாக, ஒருவருக்கொருவர் விட்டுக் கொடுத்து, ஒருவருக்கொருவர் மன்னித்து, ஒருவருக்கொருவர் கீழ்ப்படிந்து வாழும்படியான கிருபை வரங்களை தந்து ஆசீர்வதிக்க வேண்டும் நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்பா, இந்த வேளையிலும் திருமணத்துக்காக ஆயத்தப்படுகின்ற பிள்ளைகளுடைய கரத்தில் அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம். ஆண்டவர் தாமே பிள்ளைகளை பலப்படுத்துவதாக உடைய வேத வசனங்களை வாசித்து தியானித்து ஆண்டவரை அதன்படி நடக்கவும், இல்லற வாழ்க்கை வாழ்வதற்கு தேவையான நல்ல ஆலோசனைகளை உங்களுடைய பரிசுத்த வேதாகத்திலிருந்து உங்கள் பிள்ளைகள் பெற்றுக்கொள்ளவும் உதவி செய்வதாக.
திருமணத்துக்காக காத்திருக்கின்ற பிள்ளைகளை உடைய கரத்தில் அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம். காலங்கள் உங்களுடைய கரத்தில் இருக்கின்றன என்று வேதவசனப்படி நீ சகலத்தையும் அதனதன் காலத்திலே நேர்த்தியாக செய்திருக்கின்றீர்கள் என்பதை உணர்ந்தவர்களாக உங்களுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையை நீ ஏற்றவில்லை ஏற்ற துணையை தகுதி என்ற விசுவாசத்தோடு உங்களுடைய பிள்ளைகளை கண்ணை பார்த்து ஆசீர்வதிக்க வேண்டும் நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்பா இந்த வேலை குழந்தை பாக்கியத்துக்காக உங்களுடைய சமூகத்திலே ஜெபங்களை எடுத்துக் கொண்டிருக்கிற ஒரு பிள்ளைகளை கண்ணமைப்பாகும். அன்று அண்ணனுடைய ஜெபத்தை அங்கீகரித்த கர்த்தர், அன்று சகதியாவுடைய ஜெபத்தை ஏற்றுக்கொண்ட கர்த்தர், இந்த ஸ்தலத்திலே உங்களுடைய பிள்ளைகள் குழந்தை பாக்கியத்துக்காக யாருடைய பெயர்கள் எல்லாம் உச்சரித்து ஜெபிக்கின்றார்களோ கர்த்தர் அந்த குடும்பங்களை நினைத்தர்களே, கர்த்தர் அந்த குடும்பங்களை கடாட்சித்தர்கள் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்பா உம்மால் ஆகாத காரியம் ஒன்றுமில்லை, எல்லாம் உம்மால் ஆகும் என்பதை அறிந்திருக்கிற நாங்கள் அதை நாம் விசுவாசிக்கின்றோம். புது பிள்ளைகளுடைய வாழ்க்கையை நீ புத்திர சுவிகாரத்தை அகல் செய்து உடைய இதயத்தில் காணப்படுகின்ற கவலைகளை நீக்கி உடைய கண்ணீரை துடைத்து உடைய வாழ்க்கையை நீ கழிப்பை கட்டளையிடுகின்ற தெய்வத்துக்காக நன்றி செலுத்துகிறோம். அப்பா இந்த வெளியிலும் சரீரத்திலே சுலபீனமாக பலவீனமாக இருக்கிற மக்களுக்காக உடைய சமூகத்தில் நாங்கள் மன்றாடுகின்றோம். கல்வாரி சிலுவையிலே உடைய பிள்ளைகளுக்காக நீ சிந்தின அந்த விளையாடப்பட்ட ரத்தத்தினாலே உடைய பிள்ளைகளை நீ கழுவி பரிசுத்தப்படுத்தி சுகப்படுத்த வேண்டும் நாங்கள் ஜெபிக்கிறோம். தீங்கு மத பிள்ளைகளை துக்கப்படுத்தாதபடிக்கு ரத்த கோட்டைகளை நீ மூடி மறைத்துக் கொள்ள வேண்டும் நாங்கள் ஜெபிக்கிறோம். படிக்கின்ற பிள்ளைகளுக்கு தேவையான கல்வி ஞானத்தை தந்து ஆசீர்வதிக்க வேண்டும் நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தருக்கு பயப்படுதலை ஞானத்தின் ஆகவும் என்பதை உணர்ந்தவர்களாக இந்த கல்வியாண்டின் தொடக்கம் முதல் உமக்கு பயந்து உம்முடைய கரத்திலிருந்து ஞானத்தை பெற்றுக்கொண்டு உமக்கு உகந்த பிள்ளைகளாக ஜெபிக்க கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு அனுகிரகம் செய்த வேண்டும் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு நாளும் பிரயாணப்படுகிற மக்களை கண்ணமைப்பாகவும் போக்கிலும் வகத்திலும் உடைய பாதுகாக்கின்ற தெய்வ பிரசன்னம் இந்த பிள்ளைகளை ஆளுகை செய்த வேண்டும் நாங்கள் ஜெபிக்கிறோம். வெளியிடங்களை தங்கியிருக்கிற ஒரு திருச்சுவின் பிள்ளைகளை கண்ணமைப்பாகவும் உடைய கையில் பிரயாசங்களை கண்ணமைப்பாகவும் கடினப்பட்டு உழைக்கின்ற உழைப்பின் பலனை பெற்றுக்கொள்ளும்படியான கிருபையின் வரங்களை தந்து ஆசீர்வதிக்க வேண்டும் நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்களுடைய அப்பத்தையும் தண்ணீரையும் ஆசீர்வதித்து தர வேண்டும் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு குடும்பத்துடைய தேவைகள் என்ன என்பதை நீங்கள் அறிந்திருக்கின்றீர். உடைய சரீர தேவைகள், ஆத்மீக தேவைகள், பொருளாதார தேவைகள் எல்லாவற்றையும் மகிழ்ந்திருக்கிற கர்த்தர் உங்கள் பிள்ளைகளுடைய தேவைகளை ஏற்றுவதை நிறைவேற்றி உங்கள் பிள்ளைகள் இந்த உலகத்திலே சந்தோஷத்தோடு சமாதானத்தோடு ஜீவனம் பண்ணும்படியான கிருபையின் வரங்களை தந்து ஆசீர்வதிக்க வேண்டும் நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த வேளையிலும் எங்களுக்காக வேண்டிக்கொள்ளுங்கள் கேட்ட மக்களுக்காக ஜெபிக்கிறோம். உங்கள் பிள்ளைகள் என்ன நோக்கத்தோடு ஜெபிக்கும்படியாக கேட்டுக்கொண்டார்களோ அந்த நோக்கம் அவருடைய வாழ்க்கையை நிறைவேற வேண்டும் நாங்கள் ஜெபிக்கிறோம். பலவீனப்பட்ட மக்களை கண்ணமைப்பாகவும் ஆண்டவரே உம்முடைய கிருபையினாலே நீ உங்கள் பிள்ளைகளை தாங்கி உடைய பிள்ளைகளை நீ ஆரோக்கியப்படுத்தி அவர்களை சுகப்படுத்த வேண்டும் நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த ஆராதனை கலந்து கொண்டிருக்கிற சிறியவர் முதற்கொண்டு பெரியவர்கள் வரை ஒவ்வொரு நபர்களையும் கர்த்தர் தேவையாக கண்ணை பார்த்து ஆசீர்வதிக்க வேண்டும் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே இந்த மாதத்திலும் நாங்கள் ஆசீர்வதியாக ஆயத்தப்படுகின்ற எங்களுடைய ஆலய பிரதிஷ்டை பண்டிகைக்காக அசன பண்டிகைக்காக ஜெபிக்கிறோம். கர்த்தர் ஒவ்வொரு நிகழ்விலும் உடைய மகிமையின் பிரசக்தினாலே இவைகளை வெளிப்படுத்த வேண்டும் நாங்கள் ஜெபிக்கிறோம். நாங்கள் யாரும் இணைந்து உம்முடைய நாமத்தை புகழ்ந்து போற்றவோம். நாங்கள் ஒருமித்தவர்களாக உம்முடைய நாமத்தை நாங்கள் மகிமைப்படுத்தவோம். கர்த்தர் எங்களுக்கு அனுகிரகம் செய்ய வேண்டும் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு ஆராதனையும் தெய்வ பிரசன்னம் கொடுக்கட்டும். ஆலய ஆராதனை பங்கு பெறுகின்றவர்களுடைய தெய்வ பிரசனத்தை உணர்ந்தவர்களாக உம்முடைய சமாதானத்தை தன்னுடைய வாழ்க்கையை பெற்றுக்கொண்டவர்களாக வாழ உதவி செய்தவர்களும் ஆண்டவரை பற்றி ஆசிரியப்படியாக பல்வேறு இடங்களிலிருந்து பிரயாணப்படுகிற மக்களுக்காக ஜெபிக்கிறோம். கர்த்தர் அவருடைய பிரயாணங்களை பொருட்படுத்திக் கொள்ள வேண்டும் நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்பா ஆண்டவரே அவர்களுக்கு தங்கியிருக்கிற நாட்களிலே சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் ஐக்கியத்தை நீ தந்து உடைய பிள்ளைகள் இந்த பண்டிகை ஆராதனையிலே ஆண்டவர் மனமகிழ்ச்சியோடு உடைய ஆலயத்தில் வந்து கலந்து கொள்ள கர்த்தர் உடைய பிள்ளைகளுக்கு அனுகிரகம் செய்த வேண்டும் நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தருடைய ஆலயத்துக்கு போவோம் வாருங்கள் என்று வேதவசனப்படி ஆண்டவர் தாமே உடைய பிள்ளைகள் மனமகிழ்ச்சியோடு ஆலய பிரதிஷ்டை பண்டிகைகளை கலந்து கொண்டு உம்முடைய நாமத்தை துதித்து போற்றி மகிமைப்படுத்த உதவி செய்ய வேண்டும் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவர் தாமே எல்லா காரியங்களையும் பொறுப்படுத்திக் கொண்டு நேர்த்தியாக நடத்தி தர வேண்டும் நாங்கள் ஜெபிக்கிறோம். வேதம் சொல்லுகிறது கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைபடாத என்று வேதவசனப்படி உம்மை நம்பியிருக்கிற நமது பிள்ளைகளுடைய வாழ்க்கையை உம்மை தேடி நமது பிள்ளைகளுடைய வாழ்க்கையை எந்த நன்மை குறைபடாதபடிக்கு கர்த்தர் ஒவ்வொரு குடும்பத்தையும் கரப்படுத்தி வழிநடத்தி செல்ல வேண்டும் நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்களை தாழ்த்துகின்றோம். துதியும் கனமும் மகிமையும் உமக்கே செலுத்துகின்றோம். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. எல்லாவற்றையும் மேலான தேவ சமாதானம் உங்களுடையது. நீங்கள் தேவனையும் அவருடைய குமாரனாகிய நம்முடைய நாதர் இயேசு கிறிஸ்துவை பற்றிய அறிவிலும் அன்பும் நிலைத்திருக்கும்படி உங்கள் இருதயத்தை
சிந்தனையும் சிந்தையையும் காக்கடவுளே. பிதா குமாரன் பரிசுத்தாவியாகிய சர்வ வல்லமை பகுதி தேவனுடைய ஆசீர்வாதம் உங்களுக்குள்ளே இருந்து எப்பொழுதும் உங்களோட நிலைத்திருக்க கடவுளே. நிறைவு கீதமாக நாம் யாவரும் எழுந்து நின்று ஆராதனை கீதங்கள் 771, இருட்சாண்டு கீதம் 587, பாமாலை 375. ஆராதனை கீதங்கள் 771, இருட்சாண்டு கீதம் 587, பாமாலை 375. நீரோடைய நான் வாஞ்சித்து கதல் மனம். உம்முடைய பரிசுத்த பந்தியிலே பங்கு பெறும்படியாக நீ தந்த பாக்கியத்தை உணர்ந்து நாங்கள் நன்றி செலுத்துகின்றோம். இந்த ஆராதனை காணப்பட்ட குற்றங்கள் குறைகளை தயவாக மன்னித்தவர்களும் உம்முடைய தேவ அன்பிலே நாங்கள் நிலைத்தவர்களாக உமக்கென்று சாட்சிகளாக ஜீவிக்க கர்த்தர் எங்கள் ஒவ்வொருவருக்கும் அனுக்கிரகம் செய்வீராக. எங்களை தாழ்த்துகின்றோம். துதியும் கனமும் மகிமையும் உமக்கே செலுத்துகின்றோம். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். கர்த்தர் உங்களோடு இருப்பாராக.